எல்லா வியாதி மேலையும் எல்லா பிசாசுகள் மேலேயும் அதிகாரத்தை கொடுத்து விட்டார். ஆனாலும் இங்க மார்க்ல அவர்களால துரத்த முடியவில்லை. அப்செட்டா சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததி அப்படின்ட்டு, ஃபெய்த்லெஸ் ஜெனரேஷன். எது வரைக்கும் அவங்க கூட இருக்குது? ஹவு லாங் ஷால் ஐ டாலரேட் யூன்றாரு. எவ்வளவு நாள் பணம் இப்படி இருக்கு, உங்களை சகிச்சு கொண்டு இருக்கிறது? இப்படி விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்களே, ஒரு பிசாசு கூட உங்களால துரத்த முடியலையே, ஒரு பிசாசு பிரச்சனையை உங்களால மேற்கொள்ள முடியலையே, இப்படி இருக்கீங்களே அப்படின்றாரு. How do you come to a conclusion that you need fasting for this பிசாசு? போகலன்னா உடனே ஃபாஸ்ட். சரி, போகலன்னா உடனே நீங்க வீட்டுக்கு கிளம்பி போய் நீங்க இரு பிசாசு நான் ஃபாஸ்டிங் போட்டு வரேன் வெயிட் பண்ணு அப்படின்னா வெயிட் பண்ணிருவோம். இல்ல மேபி இன்னும் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் இதா இருக்கணுங்கிறோம். சரி, ஓகே ஓகே, சரி, அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். நல்லா கவனிங்க. ஆனாலும் இவர்களால ஏன் துரத்த முடியலன்னா, அதுதான் இயேசு தெளிவா சொல்றாரு, பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீவ். எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, அது 20 வருஷமா இருக்கணும்னு சிஸ்டர் யோசிக்கிறாங்க. 20 வருஷமா இருக்குதா? ஐயோ, தெரியாம வந்துட்டோமோ ஜோம் பண்ண. அதுதான் 20 நாள் இருக்கும்னு நினைச்சேன், 20 வருஷமா இருக்குனாங்களே, இப்ப நான் எப்படி ஜோம் பண்றது? இன்னைக்கு பிரச்சனை விசுவாசம் கிடையாது, பிரச்சனை அவிசுவாசம் தான். So, இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. So, last 2 Tuesdays, 2 செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, விசுவாசத்தை பெருக்குவது எப்படி, how to increase your faith. So, the first 2 parts, part 1, part 2 நீங்க என்னோட யூடியூப் சேனல் ஜே கிரண் பால் அப்படின்னு நீங்க போய் யூடியூப்ல போய் என் ஃபுல் நேம் ஜே கிரண் பால் டைப் பண்ணீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட் வரும், விசுவாசத்தை பெருக்குவது எப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, எனக்கு விசுவாசம் பத்தல, ஐ டோன்ட் ஹேவ் இனஃப் ஃபெய்த் அப்படின்றது அவங்க திரும்ப 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 எப்பவுமே நிறைய பேர் அது ஒரு பெரிய ஒரு புலம்பலாவே வச்சிருக்கிறாங்க. விசுவாசம் பத்தல, விசுவாசம் பத்தல, விசுவாசம் பத்தலன்ட்டு. இந்த விசுவாசம் பத்தல அப்படின்றத ரொம்ப ஆழமா நம்புறதுனால என்ன ஆகுதுன்னா, ரொம்ப பெரிய ஜபங்கள்லாம் அவங்க செய்யறது இல்லை. அதாவது ஆண்டவர்கிட்ட பெரிய காரியங்களை கேட்கறதுக்கு தயங்குறாங்க. ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அந்த வியாதிக்கு சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு விசுவாசம் பத்தல பிரதர், நாலாம் ஜோம் பண்ணா சுகமாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எப்பவுமே இருக்குது. அது மட்டும் இல்லாம எப்பவுமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யாருக்கிட்டையாவது போய் நான் ஜோம் பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது தப்பு கிடையாது. இட் இஸ் நாட் ராங் தட் யூ டோன்ட் ஹேவ் டு கோ அண்ட் ப்ரே டு சம் ஒன். இப்ப நானே சில பெரிய ஊழியக்காரங்க கிட்டலாம் போய் ஜோம் பண்ணிருக்கேன். ஆனா இதே என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பிராக்டிஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் யார்கிட்ட போய் ஜோம் பண்ணாதான் நடக்கும், ஏன்னா எனக்கு விசுவாசம் பத்தல, அதனால நான் யார்கிட்டயாவது போய் ஜோம் பண்ணணும், ஜோம் பண்ணாதான் இந்த காரியம் எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதற்கு வேதம் தெளிவாக பதில் கொடுத்திருக்கு. அவன் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட் பாத்தீங்கன்னா இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு நல்லா புரியும். பார்ட் 1, பார்ட் 2 விசுவாசத்தை பெருக்குவது எப்படின்றது யூடியூப் சேனல்ல இருக்கு. ஸோ அந்த இதுல பாருங்க. யூ கேன் see now, this is part 1. பார்ட் 2 போடு விஜய். இது பார்ட் 2. இது போன டியூஸ்டே பேசினது. ஸோ இது 2மே இருக்குது யூடியூப் சேனல் ஜே கிரண் பால். என் ஃபுல் நேம் டைப் பண்ணீங்கன்னா வந்துடும், அந்த இது யூடியூப் சேனல்ல வந்துடும். ஸோ அங்க போய் பாருங்க. ஸோ ஏன் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஜீசஸோட ஒரு மிரக்கல் இந்த காரியத்தை நான் பார்க்க போறோம். மார்க் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. மார்க் சாப்டர் 9. மார்க் 9ல இயேசு கிறிஸ்து 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து அந்த மறுரூப மலை, அந்த மறுரூப மலைக்கு போயிடுவாரு. ஹி கெட்ஸ் டிரான்ஸ்ஃபிகர்ட். அந்த இவெண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகேஷன் நடக்கும். அந்த மலையில எலியா, மோசே இவங்களெல்லாம் இயேசு சந்திப்பாரு. அவர் கூட பேதுரு, யோவான், யாக்கோபு, பீட்டர், ஜேம்ஸ், ஜான் இருப்பாங்க. ஸோ அங்க ஒரு பெரிய ஒரு என்கவுண்டர் அவங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அங்கிருந்து இறங்கி வரும்பொழுது ஒரு சம்பவம் நடக்கும். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். எப்படி விசுவாசம் இயேசு கூட இருக்கிறவங்களுக்கே எப்படி விசுவாசம் செயல்படாம இருந்துச்சுன்றதுக்கு ஒரு முக்கியமான சம்பவம். இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சிஸ்டர் 14th verseல இருந்து படிங்க. மார்க் 9 14th இருந்து படிங்க. 14th இருந்து 18 வரைக்கும் ஃபர்ஸ்ட் படிங்க. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேத பாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜன கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி,
போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இங்க நல்லா சொன்னீங்க. இங்க வந்து இயேசு இறங்கி வந்த உடனே ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு அப்பா வந்து ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அந்த பையனுக்கு வந்து ரொம்ப வருஷமா வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஒரு பிசாசு போராட்டம் மாதிரி இருக்கு. அது வந்து என்ன பண்ணும்னா, அவனுக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி வந்து எபிலெப்சி மாதிரி வந்து அவன் கீழே போய் விழுந்து நுர தள்ளி ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமை அவனுக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த அந்த அட்டாக் வரும்பொழுது. ஸோ இந்த பையனை வந்து நல்லா கவனிங்க. இந்த பையனை வந்து யார் இடத்துல கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா, இயேசுவுடைய சீஷர்கள் இடத்துல. நல்லா புரிஞ்சுக்கணும். They didn't take him to take that boy to some layman or some ஜூயிஷ் ராபாயோ இல்ல ஒரு சீட்டை கூட்டிட்டு போல. யார்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்கன்னா, இயேசுடைய சீஷர்கள் இடத்துல. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. இயேசுவோட சீஷர்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா இயேசு சீஷர்கள் வந்து ஜெபம் பண்ணிருக்காங்க. ஜெபம் பண்ணி ஒண்ணும் நடக்கல. சரிங்களா? ஜெபம் பண்ணி ஒண்ணும் நடக்கல. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் தட் த டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஆர் கோயிங் டு காஸ்ட் அவுட் அ டீமன். இது வந்து முதல் முறை கிடையாது. ஒரு பிசாசை ஓட்டுறது வந்து சீஷர்களுக்கு இது வந்து முதல் முறை கிடையாது. ஏற்கனவே பல தடவை வந்து அவங்க இதை செய்திருக்காங்க. வாங்க ஒரு வசனம் காட்டுவோம் உங்களுக்கு. லூக்கா 10 வாங்க. லூக் சாப்டர் 10. லூக் 9, லூக் 9க்கு வந்துருங்க. லூக் 9:1. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. போதும் சிஸ்டர். 12 சீஷர்களுக்கும் அவர் என்னத்தை கொடுத்தார் என்றால், இயேசு கிறிஸ்து வந்து வியாதிகளை குணமாக்குவதற்கும் என்னது பிசாசின் மேல அதிகாரத்தையும் கொடுத்தார். பவர் அண்ட் அத்தாரிட்டி ஓவர் ஆல் டீமன்ஸ். ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. தமிழ்ல எப்படி வருது படிங்க சிஸ்டர். வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதிகளை. சகல பிசாசு, இது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. சகல பிசாசு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன் சகல பிசாசுன்னு போட்டிருக்கேன்ட்டு. சரிங்களா? ஏன்னா இங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா பிசாசையும் துரத்த முடியாது நினைச்சிட்டு இருக்காங்க. சில பேர் சில பிசாசை துரத்தலாம் பிரதர், சில பிசாஸ் எல்லாம் போகாது பிரதர் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. He gave them power and authority over all demons. சகல பிசாசு. ஆமென். எல்லா பிசாசு. அது குட்டி சாத்தானா இருக்கலாம், பெரிய சாத்தானா இருக்கலாம், இல்ல லேகியோனா இருக்கலாம், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். எல்லா பிசாசுகளையும் துரத்துவதற்கான சகல பிசாசையும் துரத்துவதற்கான அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சீஷர்களுக்கு கொடுத்து விட்டார். He has already given them authority over all demons, all sicknesses. ஆமென். எல்லா வியாதி மேலையும் எல்லா பிசாசுகள் மேலையும் அதிகாரத்தை கொடுத்து விட்டார். ஆனாலும் இங்க மார்க்ல அவர்களால துரத்த முடியவில்லை. அப்பனா there is something wrong or the disciples are doing something wrong. ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டு இருக்கு. அது வந்து நிச்சயமாக சீஷர்கள் இடத்துல தான் இருக்குது. மார்க் 9ல அது பண்ண முடியல. ஸோ அதை வந்து ரொம்ப தெளிவா வந்து அந்த அப்பா சொல்றாரு, உங்க சீஷர்கிட்ட கொண்டு வந்தேன், அவங்களால என்ன பண்ண முடியல, துரத்த முடியல. அதுக்கு இயேசு என்ன பதில் கொடுக்குறாரு பாருங்களேன் 19வது வசனத்துல. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். உடனே அதை கேட்ட உடனே இயேசுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இது மனசுல வந்து எனக்கு தெரிஞ்சு he would have been upset நினைக்கிறேன். ரொம்ப அப்செட் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஒரு அப்செட்டா சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே அப்படின்ட்டு. ஃபெய்த்லெஸ் ஜெனரேஷன், எது வரைக்கும் அவங்க கூட இருக்காது. ஹவு லாங் ஷால் ஐ டாலரேட் யூன்றாரு. எவ்வளவு நாள் பணம் இப்படி இருக்கு, உங்களை சகிச்சு கொண்டு இருக்கிறது. இப்படி விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்களே, ஒரு பிசாசு கூட உங்களால துரத்த முடியலையே, ஒரு பிசாசு பிரச்சனையை உங்களால மேற்கொள்ள முடியலையே, இப்படி இருக்கீங்களே அப்படின்றாரு. ஏன் இயேசு இவ்வளோ ஒரு ஹார்ட் ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல சொல்றாரு? அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு மன கஷ்டத்தோட வந்திருக்கிறார். என் பையனுக்கு வந்து இப்படி இருக்கு, நான் சிஸ்டர்கிட்ட கூட்டிட்டு வந்தேன், அவங்களால பண்ண முடியல அப்படின்றத ஒரு மன கஷ்டத்தோட சொல்லும் பொழுது இயேசு வந்து எப்படி பதில் சொல்லியிருக்கணும்? இப்ப நான் இயேசு வந்தேன்னா என்ன சொல்லியிருப்பேன்னா, பரவாயில்ல பிரதர், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஜெபம் பண்றேன், நிச்சயம் உங்க பையன் சரியாகும்னு சொல்லி ஒரு ஆறுதலா 2 வார்த்தை பேசி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அந்த பிசாசை துரத்தி தான் அனுப்பியிருப்போம். ஆனா இயேசு அப்படிலாம் எதுவும் பேசல பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததி அப்படின்னா அவங்களை டைரக்டா அவங்கள வந்து என்ன பண்றாரு, அவங்கள வந்து திட்டுற மாதிரி ஆல்மோஸ்ட் திட்டுறதுதான். அது திட்டுறதுனே வச்சுக்கலாம். நீங்க என்னடா இப்படி இருக்கிறீங்க, உங்க விசுவாசம் எங்க போச்சு, எவ்வளவு நாள் நான் இப்படி இருக்கிறது உங்க கூட அப்படின்றாரு. ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசினார் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும்.
the crowd that he is dealing with right now, அதாவது கூட்டத்தை எந்த கூட்டத்தோட இன்னைக்கு அவர் டீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் ஒரு ஜூவிஷ் crowd அது. யூதர்கள், முற்றிலும் யூதர்கள். யூதர்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்வதோ, பிசாசின் மேல அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதோ, பிசாசை துரத்துவதோ, இதெல்லாம் இட் இஸ் நாட் சம்திங் நியூ ஃபார் தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. Jews were already experiencing such things in their nation. இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்கனவே அவங்க அனுபவிச்சு கொண்டிருந்தாங்க. Jesus was not the first person to cast out demon in the Jewish nation. இயேசு வரதுக்கு முன்பதாகவே சில பரிசேயர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. Certain Pharisees, certain teachers of the law, they were doing such ministry. சினகாக்ல வியாதிகளை சுகமாக்குற ஊழியம் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்புறம் பிசாசுகளை துரத்துற ஊழியம் நடந்துட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பழைய ஏற்பாடுல நீங்க போய் பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகள்லாம் இந்த மாதிரி அற்புதத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. தேவர் ஹீலிங் த சிக், தேவர் ரைசிங் த டெட், வியாதியை சுகமாக்குனாங்க, குஷ்ரோகிகளை சொஸ்தமாக்குறாங்க, மரித்தோரை உயிரோடு எழுப்புறாங்க. ஆல் தீஸ் திங்ஸ் were already happening. Amen. It is not something that is new for Israelites. See, ஒரு கானானியருக்கு இது புதுசா இருக்கலாம். For Canaanite, it could be something new. ஒரு ஜென்டைலுக்கு, இயேசு அறியாத தேசத்திலிருந்து வர புறஜாதிக்கு இது புதுசா இருக்கலாம். ஆனா யூதர்களுக்கு இது இட்ஸ் a normal thing. ஏன் இட்ஸ் a normal thingனா, அவர்கள் உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற ஒரு ஜனமாக இருக்கிறார்கள். Because they are already included in the covenant of God. They are inside the covenant of God. They are not outside the covenant. So covenantக்குள்ள இருக்கிற அவங்களுக்கு healing is one of the blessings. Amen. உடன்படிக்கையில இருக்கிற மக்களுக்கு சுகம் என்பது என்னது? ஒரு blessing. Blessing சொல்றதோட the right word to use here is healing is a divine right or a birth rightனே சொல்லலாம். புரியுதுங்களா? உடன்படிக்கையில இருக்கிற மக்களுக்கு சுகம் என்பது என்னது? அவருடைய உரிமை. இன்னைக்கு நீங்களும் நானும் உடன்படிக்கையில இருக்கோங்க. We are all in the covenant of God. எந்த covenant? புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில போய் ரத்தம் சிந்தி ஒரு புதிய உடன்படிக்கையை தொடங்கிட்டாரு. He started a new covenant. எபிரேயர் 8 வருது. It is a new covenant. பழைய உடன்படிக்கை அது ஒளிந்து போயிடுச்சு. இப்போ புதிய உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆச்சு. எபிரேயர் 8 படிச்சீங்கன்னா தெரியும். அந்த covenant, அந்த புதிய உடன்படிக்கை இயேசுடைய ரத்தத்தினால நிறுவப்பட்டிருக்கு. It has been ratified by the blood of Jesus. ஆமென். அந்த வசனம் போட்டுருக்கு பாருங்க. அந்த வசனத்தை படிங்க சிஸ்டர், ஸ்கிரீன்ல இருக்கு படிங்க. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். பெட்டர் கவனன்ட் அப்படின்னு வருது. இந்த புதிய உடன்படிக்கை எப்படி வருதுன்னா பெட்டர் கவனன்ட் வருது. விசேஷித்த உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கை எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் பெட்டர் ப்ராமிசஸ், விசேஷித்த வாக்குத்தத்தங்கள். ஆமென். சோ we are under a better covenant. சோ உடன்படிக்கையில இருக்கிற எல்லாருக்கும் சுகம் என்பது it is part of the covenant. It is not something, என்ன சொல்றது, it is not a special privilege, it is a very necessary privilege ன்னு சொல்லலாம், இல்ல அவங்களுடைய உரிமைன்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சுகம் என்பது it is our right to be healed. Healing is our right. Health is our right. Dominion over sickness is our right. Dominion over demons is our right. இது ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கிடையாது. only few people in the kingdom of God கொடுப்பார் ஆண்டவர். சில ஊழியக்காரங்களுக்கு தான் இருக்கும், சில தீர்க்கதரிசிகளுக்கு தான் இருக்கும், சில பிலீவர்ஸ்க்கு தான் இருக்கும். அப்படி கிடையாது. இல்ல நான் சில காரியங்களெல்லாம் செஞ்சு ரொம்ப ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து இப்படி பண்ணி அப்படி பண்ணி வாங்குறது இல்ல அப்படி கிடையாது. The moment you are born again, you are included inside the covenant of God. நீங்க என்றைக்கு ரட்சிப்புக்குள்ள வந்தீங்களோ அன்றைக்கே நீங்க தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டீங்க. உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா தெய்வீக சுகம் என்பது உங்களுடைய உரிமையா இருக்குது. ஹல்லேலூயா. It is your divine right. ஆமென். யூதர்களுக்கு இது தெளிவாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் பல நாமங்கள் மூலமாக வெளிப்படுறார். இந்த ஓல்ட் கவனன்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா there are various names through which God expresses his glory. அவருடைய மகிமையை பல நாமங்கள் வழியாக அவர் வெளிப்படுத்துறார். இப்போ லாஸ்ட் Thursday I was speaking about Jehovah Nissi. Jehovah Nissi na the Lord is my banner. So Jehovah Nissi na it is the Lord who lifts up a banner in front of your enemies. அப்பனா உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். உங்க சத்துருக்கள் முன்பதாக என்ன பண்றாரு? ஒரு கொடியை ஏற்றி உங்களுக்கு என்ன பண்றாருன்னா ஜெயத்தை கொடுக்கிறார். அதுதான் Jehovah Nissi. சோ யூதர்களுக்கு ஏற்கனவே அவர் யெகோவா ராஃபாவாக வெளிப்பட்டிருக்கிறார். எங்க நடந்துச்சு அந்த சம்பவம் பாத்தீங்கன்னா, யாத்ராகமம் 15வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. யாத்ராகமம் 15
22ல இருந்து 26 வரைக்கும் படிங்க சிஸ்டர். யாத்ராமம் 15 22ல இருந்து 26. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். என்ன கர்த்தராக அவர் வெளிப்பட்டார் அப்படின்னா, பரிகாரியான கர்த்தர். பரிகாரினா the Lord who heals, சுகம் கொடுக்கிற கர்த்தர், விடுதலை கொடுக்கிற கர்த்தராக வெளிப்பட்டார். எக்ஸோடஸ் 15ல எப்படி வெளிப்படுறார் பாருங்க. He expresses himself or he shows himself as the God who heals. Amen. சுகத்தை கொடுக்கிற கர்த்தர். Amen. ஏற்கனவே யூதர்களுக்கு அவர் வெளிப்பட்டு விட்டார். நான் தான் உனக்கு சுகத்தை கொடுக்க போறேன். எகிப்துல இருக்கிற எந்த வியாதியும் உன் மேல நான் வர பண்ண மாட்டேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர் அப்படின்றத திட்டவட்டமாக வெளிப்படுத்தினார். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மோசேயின் உடன்படிக்கையில மோசே பாத்தீங்கன்னா 120 வருஷம் வாழ்றாரு. 120 வருஷம் சும்மா வாழல. ஏதோ ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு 80 வயசுக்கு அப்புறம் ரொம்ப ஆடி தள்ளாடி போய் பெட் ரிடன் ஆனாரு அப்படிலாம் கிடையாது. 120 வருஷம் வரைக்கும் எப்படி இருந்தாருன்னா பலத்தோட இருந்தார். அவருடைய கண் பார்வை கூட குறுகவில்லைன்னு போட்டிருக்கு. உபாமம் கடைசி அதிகாரத்துல வரும். அந்த வருஷத்தை போடுங்க. உபாமம் கடைசி அதிகாரம், டியூட்ரானமி லாஸ்ட் சாப்டர். 7வது வசனம் 34:7. உபாமம் 34:7. மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. கண் இருளடையவும் இல்லை, பலன் குறையவும் இல்லை. His natural vigor was not abated, nor his eyesight dimmed. Amen. 120 வயசுல கண்ணாடி படம் பார்த்திருக்கான். சரிங்களா? 120 வயசுல மலை ஏறி இருக்கான். மோசையோட மரணம் எங்க நடக்குது அப்படின்னா ஒரு மலை மேல, மவுண்ட் எபா, அங்கதான் நடக்குது. மலை மேல ஆண்டவர் ஏறி வந்துட்டார். மலை மேல ஏறி போய் அங்கதான் அவன் மரித்து போறான் ஆண்டவரோட பிரசன்னத்துல. சோ ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருந்திருக்கான். ஏன்னா நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று தேவன் வெளிப்பட்டார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அது யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்களும் முழு சுகத்துல வாழ்றாங்க. எலியா பாருங்க, மரணத்தை ஜெயிச்சார். எலியா தீர்க்கதரிசி மரணத்தை பார்க்கல. அப்படியே he was transferred, அப்படியே he was translated into heaven. ஏன் அப்படின்னா பரிகாரியான கர்த்தர் அவருடைய கர்த்தராக இருந்தார். The Lord who heals was their God. Amen. இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரே கர்த்தர் தான். We all have the same God. Amen. உங்களுக்கு எனக்கும் ஒரே கர்த்தர் தாங்க. உங்களுக்கு ஒரு கர்த்தர், எனக்கு ஒரு கர்த்தர் கிடையாது. ஒரே கர்த்தர் தான். ஆனா ஏன் சில பேருக்கு வியாதி வருது? ஏன் சில பேருக்கு இந்த வியாதி போராட்டமா இருக்குது? ஏன் சில பேருக்கு பிசாசு போராட்டமா இருக்குன்னா கர்த்தர் எனக்கு பரிகாரியான கர்த்தரா இருக்கிறார் என்று அந்த வெளிப்பாடு இல்லாதனால்தான். Because we do not know our God as a God who heals. அந்த வெளிப்பாடு இல்ல. நிறைய பேருக்கு என்ன வெளிப்பாடு இருக்குன்னா, என்னுடைய கர்த்தர் என் பாவங்களை மன்னிக்கிற கர்த்தர், என்னை பரலோகத்துக்கு கொண்டு போற கர்த்தர். அது நிறைய பேருக்கு தெரியுது. பரலோகத்துக்கு என்னை கொண்டு போயிடுவாரு அப்படின்றது தெரியுது. ஆனா பூலோகத்துல என்ன சுகமா வாழ வைப்பாரா அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. பூலோகத்துல என்ன வியாதி இல்லாம வாழ வைப்பாரான்னா தெரியல அவங்களுக்கு. பூலோகத்துல நான் சந்தோஷமா என்ன வைப்பாரான்னா தெரியல. Hallelujah. We need to have a revelation that God is a God who heals me right now. இன்றைக்கு என்னை சுகமாக்குற தேவன் என்ற அந்த ரெவலேஷன் வேணும். நீ நேத்து ஒரு சிஸ்டர்ட்ட நான் பேசிட்டு இருந்தேன். பியூட்டிஃபுல் டெஸ்டிமனி சொன்னாங்க. நம்ம மீட்டிங் வரவங்க தான். அவங்க சொன்னாங்க, டெஸ்டிமனி சொன்னாங்க. அவங்க ரொம்ப வருஷமா வீசிங்ல கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்களாம். ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க பெங்களூர்ல இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷீ மைக்ரேட்டட் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ். அங்க போயிருக்கிறாங்க. போயிட்ட பிறகு அவங்க சொல்றாங்க, அங்க அவங்க இருக்கிற இடத்துல ஆல்மோஸ்ட் அவங்க சொன்னாங்க 8 மாசம் கோல்டா தான் இருக்கும் பிரதர் இங்க நான் இருக்கிற இடத்துல.
எங்கேயுமே வெளியெல்லாம் பெருசா போக முடியாது. ரொம்ப கோல்டா தான் இருக்கும். இப்ப இந்தியாவாவது கொஞ்சம் பரவால்ல வார்மா இருக்கும். ஸோ சும்மா கொஞ்ச தூரம் கோல்ட்ல நடந்தாலே எனக்கு வந்து வீசிங் வந்துரும். ஸோ அந்த பஃப்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து என்னோட பாஸ்டர்ட்ட போய் நான் பேசினேன். அப்ப என் பாஸ்டர் வந்து ஃபுல்லா ஹீலிங் ஸ்கிரிப்சர்லாம் எடுத்து படிக்க சொன்னாரு. எல்லா ஹீலிங் ஸ்கிரிப்சரையும் எடுத்து படிக்க சொன்னாரு. ஸோ நான் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அதெல்லாம் கன்ஃபஸ் பண்ணிட்டே இருந்தேன். நான் டெய்லி வந்து மெடிசன் எடுப்பேன். டெய்லி நைட் வந்து அந்த மெடிசன் ஹையஸ்ட் டோசேஜ் வந்து எடுப்பாங்களாம். வீசிங்க்கு ஹையஸ்ட் டோசேஜ் தான் டெய்லி நைட் போட்டு தான் படுப்பாங்களாம். இல்லைன்னா இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ நான் எல்லா ஹீலிங் ஸ்கிரிப்சரையும் எங்க பாஸ்டர் படிக்க சொன்னாரு. நான் படிச்சுட்டே இருந்தேன். படிச்சுட்டே இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், கொஞ்சம் பிஸியா இருந்தேன்னு சொல்லி அந்த டோசேஜை மறந்துட்டேன் போடுறதுக்கு. அடுத்த நாளும் மறந்துட்டேன். அப்படியே போய் பார்த்தா ஒரு வாரம் ஆச்சு. நான் சுத்தமா வந்து அதை போடவே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒன் வீக் பாஸ்ட் பட் ஐ ஹவ் நாட் டேக்கன் தி மெடிசன். அதுக்கப்புறம் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் ஐ எம் கம்ப்ளீட்லி ஹீல்ட். ஹalleluya, பிரைஸ் காட். கம்ப்ளீட்டா நான் ஹீல் ஆயிட்டேன் அப்படின்றாங்க. எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த வசனத்தை எடுத்து படிக்க அதை தியானம் செய்ய என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடு உண்டாயிருச்சு. என்ன வெளிப்பாடு? மை காட் இஸ் a God who heals me. இந்த வெளிப்பாடு உண்டாயிருச்சு. ஹalleluya, ஆமென். அதனால தான் மெடிடேஷன் ஆஃப் ஸ்கிரிப்சர் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். நாட் ரீடிங் ஆஃப் த பைபிள். இன்னைக்கு வந்து we are more concerned about reading of the Bible. We are not concerned about meditation of the Bible. Reading is different, meditation is different. கரெக்டா இல்லையா? ரீடிங் என்னது? சும்மா அப்படியே படிச்சுட்டு போறது. நீங்க ரீடிங் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே வாரத்துல இந்த பைபிள முடிக்கலாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? டெய்லி உட்கார்ந்து ரீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 1 வீக்ல பைபிள் முடிச்சிடலாம். அந்த மாதிரி பிளான்லாம் இருக்குது. ஒரு வாரத்தில் பைபிள் படிக்கிறது எப்படின்னு நீங்க போய் கூகுள்ல போடுங்க. ஒரு பிளான் வரும். ஒரு நாளைக்கு எத்தனை சாப்டர் படிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமென். சோ நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? மெடிடேஷன் ஆன் த பைபிள்ல இருக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே பரிகாரியான கர்த்தராக அவர் வெளிப்பட்டுட்டாரு. ஆனாலும் பாருங்க, இந்த அப்பா வந்து பல வருஷமா இந்த பிசாசு போராட்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு. திருப்பி வந்துருவோம். மார்க் 9க்கே வந்துரும். பல வருஷமா பிசாசு போராட்டம் போயிட்டு இருக்கு. தோ their God was a healer, he did not have the revelation that his God can heal his son. புரியுதுங்களா? தன்னுடைய தேவன் வந்து, என்னுடைய தேவன் வந்து பரிகாரியான தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், பிசாசின் மேல அதிகாரத்தை கொடுக்கிற தேவன் என்ற தேவனாக இருந்தாலும் அவருக்கு அந்த வெளிப்பாடு இல்லாததுனால பல வருடங்களாக தன்னுடைய பையன் எப்படி இருக்கிறாரு? இந்த பிசாசு பிரச்சனையில இருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் இருக்காருட்டு? அத அறிந்ததுனாலதான் இயேசு அவரை பார்த்து என்ன திட்டுறாரு? விசுவாசம் இல்லாத சந்ததியே, எவ்வளவு நாள் நான் உன்னோட இப்படி கடந்து போராடிட்டு இருக்கணும்ட்டு. இப்ப புரியுதா ஏன் இயேசு திட்டுறாருன்ட்டு? சில நேரம் திட்டினாதான் மண்டையில உரைக்குது. கரெக்டா இல்லையா? என்னங்க? எனக்கே சில நேரம் திட்டு வாங்கினாதான் உரைக்குது ஆண்டவர்ட்ட. அப்ப இயேசுக்கு எவ்வளவு கடுப்பா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த அந்த அப்பாவுக்கும் ஒரு வெளிப்பாடு இல்ல. இவ்வளவு பெரிய தேவன் வந்து உங்க தேவனா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தேவனை வந்து அவர் இந்த உலகத்துல யாருமே பார்த்தது இல்ல. அந்த மாதிரி ஒரு பெரிய தேவன் வந்து இஸ்ரவேலின் தேவனா இருக்கிறாரு. God who can be envied at. பொறாமப்படுற அளவுக்கு அவங்க தேவன் இருக்கிறாரு. சீஷர்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்காரு. லூக்கா 9ல படிச்சோம். சகல பிசாசின் மேலையும் அதிகாரத்தை, அத்தாரிட்டி அண்ட் பவர் ஓவர் ஆல் டீமன்ஸ் கொடுத்தோம். இது நடக்கலன்னா அவர் கோவம் வருமா வராது? அதனாலதான் திட்டார் போட்டு. அந்த வசனத்தை போட்டு மார்க் 8:9, சாரி மார்க் 9:19. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியை எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன். திடீர். ஆனா ஒரு விஷயம் நான் என் வாழ்க்கையில பார்த்துட்டேன். என்னுடைய பர்சனல் ஜெர்னி வித் லைஃப்லையும் பார்த்துட்டேன். ஆண்டவர் என்னதான் திட்டினாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். நான் வந்து அதுக்கு நான் ஒரு சாட்சி. அது சில நேரம் திட்டி விட்டுருவாரு நல்லா. புரியுதுங்களா? நல்லா திட்டி விட்டுருவாரு. ஆனா கைவிட மாட்டார். எனக்கு தெரிஞ்சு வந்து ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்குறது தப்பே கிடையாதுங்க. மனுஷன்கிட்ட திட்டு வாங்குறது பதில் அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு போயிடலாம். மனுஷன் வந்து நம்மள திட்டினானா வந்து நம்மள வந்து இன்சல்ட் பண்ணுவான். நம்மள வந்து ஒரு வெட்கத்துக்குள்ள கொண்டு போவான். பாத்துக்கீங்க, he will shame us. Man's discipline, mostly man's discipline only shames us. மனிதர்களோட அந்த டிசிப்ளின் பண்ற விதம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே நம்மள என்ன பண்ணும்னா நம்மள குறுக வைக்கும். நம்மள வந்து ஒரு மாதிரி ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமை கொண்டு வரும் நமக்கு.
கவனிச்சிருக்கீங்களா? அதனால இப்ப ஸ்கூல்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா, இப்போ அடிக்கக்கூடாது அப்படின்றது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான்லாம் படிக்கும்போது இங்க அடிப்பாங்க. எல்லாம் அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஏன் அத அப்படி பண்ணலன்னா, நான் கவனிச்சிருக்கிறேன். அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டிசிப்ளின வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கரெக்ஷனுக்கு யூஸ் பண்றதோட, அந்த பையன எப்படி இன்னும் மோசமா ட்ரீட் பண்ணலாம், அந்த பையன வந்து எப்படி இன்னும் இன்சல்ட் பண்ணலாம், அந்த ஒரு டாக்டிக்ஸ் மாரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான்லாம் படிக்கும்போது பார்த்துருக்கேன். இந்த கர வச்சுலாம் அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில டீச்சர் ஒரு பையன போட்டு எப்போ எதுக்குனாலும் அந்த பையன் தான். ஸ்கூல் கேன்டீன்ல சமோசா போடலனாலும் அந்த பையன் தான். கூப்பிட்டு டமால் டமால்னு அடிக்கிறது அவன போட்டு. அந்த மாரி கர வச்சுலாம் அடிப்பாங்க போட்டு. அது என்ன ஆகும் அந்த பையனுக்குள்ள? ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம கொண்டு வந்துரும். வாழ்க்கை மேல அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஹி வோன்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் டூ ஃபேஸ் ஹிஸ் ஃபியூச்சர். ஹி வோன்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிஸ் லைஃப். ஒரு கூனி குறுகி போயிருப்பான். அதனால தான் இப்ப இந்த மாரி ஒரு ரூல கொண்டு வந்துட்டாங்க. அடிக்கக் கூடாதுன்னு. அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிருச்சு. இப்ப அடிக்கக் கூடாது, திட்டக்கூடாதுன்னு இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சுட்டானுங்க. ஆனா ஆண்டவரோட டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட டிசிப்ளின்னா, ஹி கரெக்ட்ஸ் அஸ். ஹி கரெக்ட்ஸ் அஸ் இன் எ வே தட் வி வுட் அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு புரியிற மாரி மெத்தட்ல நம்மள என்ன பண்ணுவாரு? கரெக்ட் பண்ணுவாரு. உடனே நீங்க நினைக்கக் கூடாது, ஆண்டவர் என்னை கரெக்ட் பண்றாரு, அதான் வியாதிய குடுத்தாரு. இல்ல. வியாதி இஸ் நாட் கரெக்ஷன் ஃப்ரம் காட். வியாதி வந்து என்ன கிடையாது? கரெக்ஷன் கிடையாது. டிசிப்ளின் கிடையாது. இங்க வந்து அந்த அப்பாவ பார்த்து அவரு என்ன, "பரவால்ல. இத்தன வருஷமா உனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு எந்த வெளிப்பாடும் இல்ல. அப்படியே கட. பிசாசு பிரச்சனையோட கட" அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரா? சொல்லல. அவங்கள திட்டுறாரு. திட்டிட்டு கூட்டிட்டு வான்னு தான் சொல்றாரு உடனே. புரியுதுங்களா இல்லையாங்க? ஆண்டவரோட டிசிப்ளின் வந்து இட் டேக்ஸ் யூ மோர் க்ளோசர் டூ ஹிம். காட்ஸ் டிசிப்ளின் ஆல்வேஸ் டிராஸ் யூ டூ ஹிம். மேன்ஸ் டிசிப்ளின் ஆல்வேஸ் ரெப்பல்ஸ் பீப்பிள் அவே ஃப்ரம் ஹிம். எத்தன பேருக்கு புரியுது இது? கர்த்தர் வந்து உங்கள டிசிப்ளின் பண்றாருன்னா, சிட்சிக்கிறார்ன்னா, அது உங்கள வந்து இன்னும் குளோஸரா தான் கொண்டு வரும் ஆண்டவர் இடத்துல. மனுஷன் வந்து டிசிப்ளின் பண்றேன்ற பேர்ல என்ன பண்ணிருவான்? ஒருத்தர டிசிப்ளின் பண்ணும்போது அவன விட்டு விலகி தான் போறான். சோ, அவர் திட்டிட்டாரு. திட்டின பிறகு என்ன நடக்கு பாருங்க. மார்க் 9, 20, 20ல படிங்க. 20 படிங்க சிஸ்டர். ம். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ம். அவரைக் கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் ம். தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். ம். ஓகே. அடுத்தது. அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு ம். உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், ம். சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. ம். இவனைக் கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ம். ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். போதும் சிஸ்டர். போதும். ஓகே. ஏன் சீஷர்களால இந்த பிசாசை ஓட்ட முடியல? லூக்கா 9ல நம்ம படிச்சோம். அந்த வசனத்த போடுங்க திரும்ப. லூக்கா 9:1ல படிச்சோம். அவருடைய 12 சீஷர்களை அவர் அழைத்து, சகல பிசாசுகள் மேலேயும் அவர் என்ன குடுத்தாராம்? அதிகாரத்தை குடுத்தார். கரெக்ட்டா? சகல பிசாசுகள். சகல பிசாசுன்னா எல்லாம். ஆல் டீமன்ஸ். ஆல் டீமன்ஸ்னா எவரி டீமன். பிசாசுகள் மேலேயும் என்ன குடுத்தாராம்? அ அதிகாரத்தை குடுத்தார். பிசாசுகளை தொரத்தவும், வியாதி உள்ளோர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும், அதிகாரமும். பவர், அத்தாரிட்டி 2மே குடுக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? சகல. ஆனா இந்த பர்ட்டிகுலர் பிசாச ஏன் தொரத்த முடியல? கொஞ்சம் வினோதமா இருக்குல்ல? சரி எனக்கெல்லாம் என்ன சொல்லிக் குடுத்துட்டாங்கன்னா, ஏன் தொரத்த முடியலன்னா என்ன பிரதர், அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங் பத்தல பிரதர் அப்படின்னு சொல்லிக் குடுத்தாங்க. ஏன்னா இந்த இதுல இந்த சம்பவத்துல கடைசில வரும். 29வது வருஷத்துல வரும். அது அந்த படிங்க 29 படிங்களேன். 28, 29. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் சாரி 9, 28 அதற்கு சிஸ்டர். அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். 28 படிங்க. ம். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள், அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு ம். அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஓகே. இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும், உபவாசத்தினாலும் வேற எதுனாலும் என்ன ஆகுதாம்? புறப்பட்டு போகாதாம். 29 போடு விஜய். ம்.
ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி மற்ற வேற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா மட்டும்தான் போகும் அப்படின்றது அதுக்கு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்படிதானே வருது, அப்படிதானே புரியுது. திஸ் கைண்ட் கேன் கம் அவுட் பை நத்திங் பட் பிரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. ஓகேவா? இதை விட்டுருங்க, சரிங்களா? இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், எந்த பிசாசுக்கு ஜெபம் பண்ணணும், எந்த பிசாசுக்கு உபவாசம் பண்ணணும்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது மெத்தட் ஆண்டவர் வச்சிருக்காரா? இந்த பிசாசுக்கு வந்து நான் வந்து ஃபாஸ்டிங் பண்ணணும், இந்த பிசாசுக்கு வந்து 3 நாள் ஃபாஸ்டிங், இந்த பிசாசுக்கு 40 நாள் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஏதாவது மெத்தட் இருக்கா? சொல்லுங்க சிஸ்டர் விஜய், ஏதாவது மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? சிலது ரொம்ப பேசும்ல, எதிர்த்து பேசும்ல, சோ துரத்த அப்ப நீங்க முடியல அப்படின்னா உடனே ஓகே நம்மளால முடியல, உடனே இல்ல ஃபாஸ்டிங். அப்ப உடனே நீங்க கிளம்பி வீட்டுக்கு போய் ஃபாஸ்டிங் போட்டு 2 நாள் கழிச்சு வருவீங்களோ? இல்ல ஜெனரல்ல நான் அப்படி கிடையாது. போனா போயிரணும். அஹ்? ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் அது. இல்ல புரியுது. இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, how do you come to a conclusion that you need fasting for this பிசாசு? போகலன்னா உடனே ஃபாஸ்ட். சரி, போகலன்னா உடனே நீங்க வீட்டுக்கு கிளம்பி போய் இருங்க இரு பிசாசு நான் ஃபாஸ்டிங் போட்டு வரேன் வெயிட் பண்ணு அப்படின்னா வெயிட் பண்ணிருவோம். இல்ல மேபி இன்னும் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் இதா இருக்கணுங்கிற. சரி, ஓகே. ஓகே, சரி, அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். நல்லா கவனிங்க. இதே சம்பவத்தை வந்து இயேசு கிறிஸ்து வந்து மத்தேயிலையும் வந்து இதே சம்பவத்தை வந்து ரெக்கார்ட் பண்றாரு. மத்தேயும் வந்து ரெக்கார்ட் பண்றாரு. அது எங்க வருதுன்னா மேத்யூ 17 போங்க. மத்தேயு 17:14 மேத்யூ 17:14 இதே சம்பவம் வருது. அது அப்படியே படிங்க சிஸ்டர். பட் ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டா வருது. 17:14 இருந்து 21 வரைக்கும். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஓகே, ஃபைன். சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை வந்து ரொம்ப ஷார்ட்டா நரேட் பண்ணியிருக்காரு ஆண்டவர். மேத்யூ நரேட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 வெர்சஸ்ல முடிச்சிட்டாரு. அங்க வந்து நிறைய வெர்சஸ் யூஸ் பண்றாங்க, இங்க வந்து 6-7 வெர்ஸ்ல முடிச்சிடறாங்க. 20வது வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். இது 19. எதனால நாங்க இதை வந்து துரத்த முடியல? 20th verse 17-20 துரத்த முடியல அப்படின்னு ஒண்ணு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அவிசுவாசத்தினாலே அப்படின்றாரு. ரீசன் என்னதுன்னு சொல்றாரு ஆண்டவர். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யோர் அன்பிலீஃப் அப்படின்றாரு. என்ன ரீசனா? அன்பிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து நீ இங்கிருந்து அவ்விடம் போய் மூவ் பண்ணி போ, மூவ் ஃப்ரம் ஹியர் டு தேர் அப்படின்னு நீ சொன்னா அது நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அது ஒன்றுமே உனக்கு என்னது இல்லை, இம்பாசிபிள் கிடையாது. நத்திங் வில் பி இம்பாசிபிள் ஃபார் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் சொன்னேன், யூ நீட் ஃபெய்த் லைக் அ மஸ்டர்ட் சீட் டு ஈவன் மூவ் அ மவுண்டன். ஒரு கடுகள விசுவாசம் இருந்தா போதும், நீங்க என்ன பண்ணிடலாம், மலையை கூட பேர்த்தெடுத்துடலாம். இது வந்து லூக்கா 17 ஆண்டவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஒரு ஓமையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க வந்து பார்ட் 1 போய் பாருங்க, அது உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ கடுகளவு விசுவாசம் இருந்தா போதுன்றார். ஸோ கடுகளவு விசுவாசம் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம எல்லாருக்கும் ஒரே அளவு விசுவாசம் தான் இருக்குது. அதுக்கு வசனங்கள்லாம் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ரோமர் 12:3, அப்புறம் கலாத்தியர் 2:16, அப்புறம் 21, இந்த வசனங்கள்லாம் சொன்னேன், கொடுத்தேன் உங்களுக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரே அளவு விசுவாசம் தான் இருக்கு. சேம் மெஷர் ஆஃப் ஃபெய்த் கொடுத்திருக்கு. சோ சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஒரே அளவு விசுவாசம் தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 யோவான் 4:17 இயேசு இருக்கிற வண்ணமாகவே இவ்வுலகத்தில் இருக்கிறோம். as Jesus is, so we are in this world. so இயேசுக்கு என்ன விசுவாசம் இருக்கோ அதே விசுவாசம் தான் எனக்கு இருக்கு. ஆமென். இயேசு
அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். as Jesus is so I am in this world. சோ இயேசுக்கு என்ன லெவல் விசுவாசம் இருக்கோ அதான் எனக்கு இருக்கு. நான் என்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ என்னோட ரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாசம் செய்கிறார்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அதே விசுவாச லெவல் தான் எனக்குள்ளயும் இருக்கு. இத வந்து 100 இது 1000 வாட்டி நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க உள்ள ஏற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க நீங்க. அவர் இருக்கிற பிரகாரமாவே நான் இருக்கிறேன். இந்த வசனத்த வந்து டெய்லி 100 வாட்டி சொல்லுங்க. தப்பு கிடையாது. 1 யோவான் 4:17. இது உள்ள இறங்கணும். இட் ஷுட் சிங்க் இன்சைட் ஆஃப் யூ. as Jesus is so I am in this world. டாக்டர் வந்து எவ்வளவு நேரம் டாக்டர் உங்களை வெயிட் பண்ண சொன்னாலும் நீங்க வெயிட் பண்றீங்கல்ல கிளினிக்ல போய். பண்றோம். எவ்வளவு நேரம் எத்தனை மாத்திரை போட சொன்னாலும் போடுறோம்ல. சில பேர்ல 20 மாத்திரை போடுறேன்றாங்க ஒரு நாளைக்கு. 20 மாத்திரை மொத்தமா வெயிட் போட்டாலே 1/2 கிலோ வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா இல்லையா? போடுறேன்றாங்க. அதோட பவர்ஃபுல்லான வசனம் இந்த வசனங்க. 1 யோவான் 4:17. 20 மாத்திரை செய்ய முடியாது செய்யும் இந்த வசனம். எழுதி வச்சுக்கோங்க. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நான் இருக்கிறேன்றத இரவும் பகலும் தியானம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இயேசுவை போல விக்டோரியஸ் லைஃப் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கும் பயத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. உங்களுக்கும் வியாதிக்கும் சம்பந்தமே இருக்காது. உங்களுக்கு பிசாசுக்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்க எதை செய்தாலும் அது வாய்க்கும். ஏன்? ஏன்னா நீங்க அவர் இருக்கிற பிரகாரமாகவே இந்த உலகத்துல இருக்கிறீங்க. as Jesus is so you are in this world. ஆமென். சோ உங்களுக்கும் இயேசுவுக்கும் ஒரே அளவு விசுவாசம் தான். இதை நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல போய் நீங்க பாருங்க. விசுவாசத்தை பெருக்குவது எப்படின்றதுல அதை போய் பாருங்க. 2 வீக்ஸ் பேக் நான் பேசியிருப்பேன். ஆனாலும் இவர்களால ஏன் துரத்த முடியலன்னா, அதுதான் இயேசு தெளிவா சொல்றாரு. பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீவ். ஆமென். உன்னுடைய அவிசுவாசத்தினாலே தான் உன்னால துரத்த முடியல. எப்படி உங்களுக்கு அவிசுவாசம் வந்துச்சு அப்படின்னா, திரும்ப மார்க் 9க்கு வாங்க. மார்க் 9க்கு வந்தீங்கன்னா, அந்த தகப்பன் வந்து அந்த கண்டிஷனை பத்தி சொல்றான். மார்க் 9:22 என்ன சொல்றான் பாருங்க தகப்பன். மார்க் 9:22. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அதுக்கு ஒரே நிமிஷம். அது 21 படிங்க. அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. முடிஞ்சு. நீங்க ஒருத்தருக்கு ஜோம் பண்ண போறீங்க சரிங்களா? சிஸ்டர் விதி போறான் ஒரு இடத்துக்கு ஜோம் பண்றதுக்கு. போயிட்டு அவங்க கேக்குறாங்க எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க அது 20 வருஷமா இருக்கணும்னு சிஸ்டர் யோசிக்கிறாங்க. 20 வருஷமா இருக்குதா? ஐயோ தெரியாம வந்துட்டோமோ ஜோம் பண்ண. அதுதான் 20 நாள் இருக்கும்னு நினைச்சேன். 20 வருஷமா இருக்குனாங்களே. இப்ப நான் எப்படி ஜோம் பண்றது? ஐயோ தோணுமா தோணாதா? எனக்கெல்லாம் நிறைய தோணி இருக்குது. நான் ஸ்டார்டிங் ஊழியருக்கு வந்த புதுசுல வந்து ஜோம் பண்ண போவேன். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் ஜோம் பண்ணும்போது கேட்பேன் உன் கண்டிஷன் சொல்லுங்கன்னா உங்க கண்டிஷன் சொல்லுவாங்க. கண்டிஷன் கேட்ட உடனே இருக்கிற விசுவாசம் எல்லாம் காணாம போயிடும். ஐயோ தெரியாம வந்துட்டோம் போலயே இன்னைக்கு ஜோம் பண்றதுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? கண்டிஷனை கேட்டோடனே எல்லாம் போச்சு. கிளம்பும் போது வீட்டுல இருந்து கிளம்பும்போது பயங்கர உற்சாகமா கிளம்புவேன். இன்னைக்கு போய் பாரு எல்லாரையும் போய் கையை வச்சு ஜோம் பண்ணி எல்லாம் சுகமாக போறாங்க இயேசு நாமத்துல. பிசாசுலாம் போட போது பாரு அப்படின்னு போவேன். அங்க போய் கண்டிஷனை கேட்டோன்னா புஷ்னு போயிடலாம். எல்லாம் காத்து இறக்கி விட்ட பலூன் மாதிரி ஆயிடலாம் விசுவாசம் எல்லாம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு தெளிவா சொன்னாரு, டேய் உன்னை யாரு போய் அவங்க கண்டிஷன் எல்லாம் கேட்க சொன்னா? உன் வேலை என்னது? கையை வச்சு ஜோம் பண்ற வேலை தானே. நீ உன்னையா கதை கேட்க உன்னை அமிச்சாங்க. உன்ன எவ்வளவு நாள் இருந்துச்சு, எத்தனை டாக்டர்கிட்ட போனீங்க, எத்தனை ஊசி போட்டீங்க, எவ்வளவு மருந்து சாப்பிட்டு தேவையா உனக்கு அப்படின்னு கேட்டாரு ஆண்டவர். புரியுதுங்களா? டூ மச் இன்ஃபர்மேஷன் ஸ்பாயில்ஸ் அவர் ஃபெய்த். எழுதி வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும்? உங்க விசுவாசத்தை குறைத்து போகும். அதனாலதான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு நல்ல க்ளோஸ். அவங்க ரொம்ப சீனியர் டாக்டர். அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, கிரண் எனக்கு வந்து சில நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பிலீவ் பண்றதுக்கு ஹீலிங்க்கு அப்படின்னுவாங்க. நாங்க இப்ப எதனால ஆன்டி அப்படின்னா அவங்க ஏன்னா எனக்கு ஐ ஹேவ் டூ மச் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் இன் மை ஹெட். ஏன்னா இப்போ எனக்கு என்கிட்ட வந்து நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க என்கிட்ட ஜோம் பண்ண வரீங்க. ஜோம் பண்ண வரும்போது என்கிட்ட நீங்க வந்து சொல்றீங்க, பிரதர் எனக்கு வந்து வீசிங் இருக்கு, எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னா, எனக்கு வீசிங்னா எனக்கு தெரிஞ்சது வந்து வீசிங்னா மூச்சு இறைக்கும், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனா ஒரு மெடிக்கல் டாக்டர்கிட்ட போய் வீசிங்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு
வீசிங்ல லங்ஸ் எப்படி இருக்கும், என்ன ஆகும், இல்ல ஃபுல் டீடைல் அவங்களால சொல்ல முடியும். நமக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச வீசிங்லாம் என்னன்னா, மூச்சு இரைக்கும், அப்புறம் ஒரு மருந்து சாப்பிடுவாங்க, சரியாயிரும். இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்ச வீசிங். கரெக்ட்டா இல்லையாங்க? இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா ஒரு மெடிக்கல் டாக்டருக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு லங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். வீசிங் எந்த அளவுக்கு லங்ஸ பாதிக்கும்னு தெரியும். வீசிங் கன்டினியூஸா இருந்தா என்ன ஆகும்னு எல்லாமே சொல்லுவாங்க. கன்டினியூஸா வீசிங் இருந்தா என்ன ஆகும்? நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. கன்டினியூஸா வீசிங் இருந்தா என்ன ஆகும்லாம் நமக்கு தெரியாது. ரொம்ப ஒரு சிவியாரிட்டி ஃபுல்லா அவங்களுக்கு தெரியும். கரெக்ட்டா? அதனால அவங்களுக்கெல்லாம் என்ன என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஃபெய்த்ல ஆப்பரேட் பண்றது கஷ்டமா இருக்குது. ஏன்னா, வி ஹேவ் டூ மச் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் இன் அவர் ஹெட். டூ மச் இன்ஃபர்மேஷன் ஹிண்டர்ஸ் யுவர் ஃபெய்த். அதிகமாக உலக அறிவு. இன்ஃபர்மேஷன்னா நான் எத சொல்றேன்னா, உலக அறிவு. ஒரு பிரச்சனை குறித்த அறிவு அதிகமாக இருக்கும் பொழுது, அது என்ன பண்ணும்னா, உங்களுடைய விசுவாசத்தை செயல்படாம தடுக்கும். அதுதான் அவிசுவாசம். அன்பிலீஃப்னா என்னதுன்னா, யூ ஆர் ஹேவிங் டூ மச் இன்ஃபர்மேஷன் அபௌட் த சிச்சுவேஷன். அந்த பிரச்சனை குறித்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தியா இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் இருக்கு பார்த்தீங்களா, அத செயல்படாம புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு. சோ சீஷர்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அந்த பையன கூட்டிட்டு வராங்கல்ல, கூட்டிட்டு வந்தா சீஷர்கள் 9 பேர் தான் இருக்கான் கீழ. ஏன்னா 3 பேர் இயேசு கூட இருக்கான். எங்க? மறுரூப மலையில. சோ அந்த 9 பேர் என்ன பண்ணிருப்பான்னு நெனைக்கிறீங்க? என்ன மாரி தான் கேட்டிருப்பான். "எவ்வளோ நாள் இருந்துச்சு பிரதர்?" அப்படின்னு இருப்பான். அவர் கதை கதையா சொல்லியிருப்பாரு. கேட்ட உடனே எல்லாம் புஸ்ஸுன்னு ஆயிருப்பானுங்க எல்லாம். ஏன்னா 9 பேர் இருக்கான். கேட்ட உடனே ஒவ்வொருத்தனும் வந்து, "ஏய் நீ ஜெபம் பண்றா, நீ ஜெபம் பண்றா, நீ ஜெபம் பண்றா, நீ ஜெபம் பண்றான்னு" ஒவ்வொருத்தனும் தள்ளி விட்டுருப்பான்னு நெனைக்கிறேன். இது என்னோட கற்பனை. எல்லாவனும் கை வச்சிருப்பான். கை வச்சுட்டு, ஐயய்யோ! ஒண்ணும் ஓடி இருக்காது. ஏன்னா, அந்த தகப்பன் குடுத்த அந்த என்ன ஆயிருச்சு, அந்த இன்ஃபர்மேஷன் உள்ள போய் உட்கார்ந்து, அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவனுக்குள்ள ஏற்கனவே விசுவாசம் இருக்குது. ஏற்கனவே அதிகாரம் இருக்குது. ஏற்கனவே வல்லமை இருக்குது. அதான் இயேசு குடுத்துட்டாரே. சகல பிசாசின் மேலயும் வல்லமை, அதிகாரத்தையும் குடுத்துட்டாரே. அத வேலை செய்ய விடாம தடுத்துருச்சு. புரியுதுங்களா இல்லையா? இன்னைக்கு பிரச்சனை வந்து விசுவாசம் கிடையாது. பிரச்சனை வந்து அவிசுவாசம் தான். ம். விசுவாசம் சூப்பரா இருக்கு. உங்க எல்லாருக்குமே சூப்பர் விசுவாசம் இருக்குங்க. நான் இன்னைக்கு சொல்றேன். உங்க எல்லாராலயுமே மரித்தோர உயிரோட எழுப்ப முடியும். உங்க எல்லாராலயுமே பிசாச தொரத்த முடியும். நீங்க எல்லாருமே வந்து ஹைலி அனாயின்டட் பீப்பிள். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறார். ரோமர் 8:12 போட்டிருக்கு. அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்தார். அந்த வசனத்த போடுங்க. ரோமர் 8:12. ம். இல்ல. அந்த வசனத்த போடு. 8:11. படிங்க சிஸ்டர். அன்றியும் ஆ. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், ம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆ. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வருமான அ ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். எந்த ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாராங்க? இயேசுவை மரித்தோரிலிருந்து இயேசுவை மரித்தோர்லிருந்து உயிரோட எழுப்பின ஆவியானவர். சாதாரண ஆவியானவர் கிடையாது. புரியுதுங்களா இல்லையா? மரித்தோர்லிருந்து உயிரோட எழுப்பின ஆவியானவர், இயேசுவை எழுப்பின ஆவியானவர் எனக்குள்ள மட்டும் இல்ல அப்படின்னு பைபிள்ல போடல. எல்லாருக்குள்ளயும் இருக்குன்னு தான் பைபிள்ல போட்டிருக்கு. Bible doesn't say he dwells only in certain people. It does not mention that. The Bible says எல்லாருக்குள்ளயும் அது இருக்கு. But if the spirit of him who raised Jesus from the dead dwells in you. In you ன்னு யாருக்கு சொல்றாரு பவுலு? ரோம தேசத்துல இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்றார். He is talking to the believers in Rome. எல்லா விசுவாசிக்குள்ளயும் எந்த ஆவியானவர் இருக்காராம்? மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்புகிற ஆவியானவர் இருக்காராம். சோ அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா, வியாதி எப்படி உங்களுக்குள்ள இருக்க முடியும்? மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா, பிசாசு எப்படி உங்கள வந்து தாக்க முடியும்? How can the demon come and inflict harm against you? எப்படி பிசாசு உங்கள வந்து தொட முடியும்? புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆனா, இந்த வசனம் நெறைய பேருக்கு தெரியாது. கரெக்ட்டா இல்லையா? அப்படி தெரிஞ்சாலும் வெளிப்பாடு கிடையாது. பாதி பேர் என்ன நெனச்சுட்டு இருக்காங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா? இல்லையான்னே நெனச்சுட்டு இருக்காங்க பாதி பேர். இருக்காரு. சில நேரம் இருப்பாரு பிரதர். சண்டே ஆனா இருக்கிறாரு. மத்த நேரம் போயிடுறாரு. ம். அது என்னன்னு தெரியல பிரதர். அப்படின்றாங்க சில பேரு.
பாதி பேர் டவுட்லயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருக்காரா இல்லையா அப்படின்ற டவுட்லயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு சொல்றது? சொல்லுங்க. மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பின ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். The same spirit that resurrected Jesus from the dead dwells inside of me. இதுதான் நீங்க டெய்லி சொல்லணும் பாருங்க. அந்த ஸ்பிரிட் யாருன்னா ஹோலி ஸ்பிரிட். ஒரே ஸ்பிரிட் தான். ஹோலி ஸ்பிரிட் தான். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். சோ இந்த சீஷர்கள் வந்து இதே ஆவியானவர் அந்த சீஷர்களும் பெற்றிருந்தார்கள். இதே பரிசுத்த மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் தான் சீஷர்களும் பெற்றிருந்தார்கள். ஆனால் அந்த தகப்பன் சொன்ன காரியத்தை கேட்ட உடனே அவிசுவாசம் அவர்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவிசுவாசம் வேலை செஞ்ச உடனே பிசாசு ஓட மாட்டேங்குது. புரியுதுங்களா? இத்தனை நாள் பிசாசு துரத்துனவன் இந்த பிசாசை பார்த்த உடனே பயந்து போயிட்டான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? பிசாசு துரத்துறது தான் இருக்கிறதுல ஈஸியான ஊழியம். நான் நிறைய வாட்டி சொல்றது காரியம் தான். பிசாசு துரத்துறது தான் ஈஸிங்க. ஏன்னா போனா போயிடுவான் அவன். போனா போயிடுவான். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை பிசாசு துரத்துறது. ஆனா அது ரொம்ப கஷ்டம்னு நம்ம தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 தம்பி ஒரு நம்ம ஹீலிங் ஸ்கூல் நடத்தணும்ல நவம்பர். we had a healing school in செப்டம்பர் அக்டோபர்ல we had a healing schoolல. அப்போ வந்து ஒரு 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 பிரதர் அட்டன் பண்ணாரு. இஸ் சன் ஆஃப் அ பாஸ்டர். ஒரு பாஸ்டரோட பையன் அவரு அட்டன் பண்ணாரு. ஒரு வெரி யங் மேன். அவர் வந்து லாஸ்ட் வீக் வந்து மீட் பண்ண வந்திருந்தார் சென்னைக்கு. அப்போ பேசிட்டு இருந்தார். ஆனா ஹீலிங் ஸ்கூல்ல அட்டன் பண்ண பிறகு நிறைய ஹீலிங் நடக்குதுன்னு எனக்கு என் மினிஸ்ட்ரியில நான் எங்க போய் ஜோம் பண்ணாலும் ஹீலிங் நடக்குது. மீட்டிங்ல வந்து நான் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா பிசாஸ்லாம் ஆடுது அப்படின்னு சொன்னான். நல்லா நடக்குது அப்படின்னா. ஸோ ஹீலிங் ஸ்கூல்ல வந்து நான் ஒன்றும் ஸ்பெஷல் மந்திரம்லாம் ஒன்றும் பண்ணல. ஒன்றும் உட்காந்து ஏதோ ஸ்பெஷலா மந்திரம் பண்ணி கயிறுலாம் கட்டி விட்டேன். நான் யாருக்காவது கூப்பிட்டு வாங்க இந்த தாயத்தை கட்டிக்கோங்க அப்படின்னு. ஹீலிங் ஸ்கூல் ஆன்லைன்ல நடக்குது. நான் சென்னையில உட்காந்துருக்கேன். எல்லாம் வேற வேற இடத்துல இருந்து கனெக்ட் பண்ணாங்க. ஒரு 45 பேர் அட்டன் பண்ணாங்க. இங்கிலீஷ் பேர் தமிழ் பேச்சு. ஏதாவது ஸ்பெஷலா ஜீ பூம்பா துரும் புறாம் துரும் ஏதாவது மந்திரம்லாம் பண்ணனா? தண்ணிக்கு நிலம் எடுத்து தெளிச்சு ஏதாவது பண்ணனா? ஒன்றும் பண்ணல. 6 கிளாஸ் எடுத்தேன். 6 கிளாஸும் வசனத்தை தான் சொல்லி கொடுத்தேன். வேற ஏதாவது சொல்லி கொடுத்தேன்னா? சொல்லுங்க சிஸ்டர் விஜி, நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் அட்டன் பண்ணீங்க. வேற ஏதாவது புதுசா ஏதாவது சொல்லி கொடுத்தேன்னா? மந்திரம் கிந்திரம் ஏதாவது சொல்லி கொடுத்தேன்? இல்ல வேற ஏதாவது இந்த பைபிள் தவிர இந்த இன்னொரு புக் ஒன்று இருக்குது. ஒரு ஸ்பெஷல் புக். அதை படிச்சீங்கன்னா அது ஆப்ரேட் ஆகும்னு ஏதாவது சொன்னா உங்களுக்கு? இல்ல. உங்க கையில இருக்க பைபிளை ஒழுங்கா படிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கு ஒரு ஸ்கூல் வச்சு சொல்லி கொடுத்தேன். ஒரு 6 வாரம். அவ்வளவுதான் பண்ணேன். இருக்கிற அதே வசனத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தேன். அந்த தம்பி சொல்றான், இப்ப நல்லா எனக்கு நடக்குதுண்ணே, மிரக்கல்லாம் நடக்குதுண்ணே. யார் மேலயும் கை வச்சு கூட ஜோம் பண்ணல பாருங்க. இப்போ நான் டைரக்டா மினிஸ்டர் பண்றேன். இப்ப நான் டைரக்டா பிசிக்கலா மினிஸ்டர் பண்ணா கூட நீங்க சொல்லலாம், பிரதர் நீங்க கை வச்சு ஜோம் பண்ணீங்க பிரதர், இம்பார்டேஷன் பண்ணீங்க அப்படிலாம் நீங்க சொல்லலாம். நம்ம அதையும் பண்ணல. ஜூம்ல தான் பண்றோம். இது வரைக்கும் நல்லா கவனிங்க. 2020 ஜூன்ல இருந்து நான் ஜூம் மீட்டிங் நடத்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் வேவ் கொரோனால இருந்து ஜூம் மீட்டிங் நடத்துறேன். இது வரைக்கும் ஒரு தடவை கூட சிஸ்டர் விஜயை நான் டைரக்டா பார்த்தது இல்ல. இவங்க சென்னையிலே தான் இருக்காங்க. கரெக்டா? நீங்க சென்னையில தானே இருக்கீங்க சிஸ்டர்? சென்னையில தான் இருக்காங்க. பார்த்ததே கிடையாது. பாஸ்டர் ஆன்ட்டியை மட்டும் தான் பார்த்திருக்கேன். ஆனா எப்படி நடக்குது இது? நான் நான் கை வச்சதுனாலயா? கிடையாது. இல்ல என் மீட்டிங் அட்டன் பண்ணதுனாலயா? கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வசனத்தை உள்வாங்கும் பொழுது வசனம் விசுவாசத்தை வேலை செய்ய வைக்கும். வசனத்தை உள்வாங்காமல் இருந்தா அவிசுவாசம் வேலை செய்யும். இன்னைக்கு வந்து மக்கள் வந்து வசனத்தை எடுத்து படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படுறாங்க. அதுதான் பிரச்சனை இன்னைக்கு. People don't want to read the word of God. பரவசம் தான் எதிர்பார்க்கறாங்க. பரவசம். பரவசம்னா என்னன்னு தெரியல. அவர் ஏதாவது ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாரா பாஸ்டர் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஏதாவது பன்னீர் பண்ணுவாரா? அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ என்கிட்ட நீங்க ஜெபம் பண்ண வந்தீங்கன்னா பண்ணுவேன். இப்ப தீர்க்க தரிசனம் கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன், அதெல்லாம் கொடுப்பேன். ஆனா அது எல்லாத்தையும் நீங்க சஸ்டெயின் பண்றதுக்கு வேர்ட் ஆஃப் காட் வேணுங்க. வெறும் தீர்க்க தரிசனத்தை வச்சுலாம் ஓட முடியாது. வேர்ட் ஆஃப் காட் வேணும்.
புரியுதுங்களா? இப்ப எனக்கே நிறைய பேர் தீர்க்கதரிசனம் பேசியிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்கலாம், நீங்க நினைக்காத அளவுக்கு பெரிய ஊழியக்காரங்கலாம் என் மேல கை வச்சுலாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆனா, அது எதுவுமே என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் தேவ வார்த்தையின் மேல கட்ட வேணும். தேவ வார்த்தையின் மேல என் வாழ்க்கைய நான் கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தீர்க்கதரிசனம் எதுவுமே நிறைவேறாது. இன்னைக்கு எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்களான்னு தான் கேட்கறாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்களா? அது பண்ணுவீங்களா? இது பண்ணுவீங்களா? அப்படின்றாங்க. ஹீலிங்கே பாருங்களேன். இப்ப நான் சில பேர் வந்து ஹீல் ஆயிருவாங்க. நான் ஜெபம் பண்ணுவேன் ஹீல் ஆயிருவாங்க. ஆனா, ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு, இல்ல சில கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதே கண்டிஷன் திருப்பி ரிப்பீட் ஆகுற மாரி இருக்கும் அவங்களுக்கு. அதே சிம்ப்டம்ஸ்லாம் வர மாரி இருக்கும். திருப்பி வருவாங்க. அது ஏன் அந்த மாரி ரிலாப்ஸ் ஆகுதுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீலிங் நடந்துரும். ஹீலிங் நடந்த உடனே அப்படியே கேர்லெஸ்ஸா இருக்கிறது. ஒண்ணும் பண்றது கிடையாது. ஜெபம் பண்றது கிடையாது. பைபிள் படிக்கிறது கிடையாது. ஒண்ணும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எந்த ஒரு கான்சன்ட்ரேஷனும் கிடையாது. அப்படியே இஷ்டத்துக்கு இருக்க வேண்டியது. இஷ்டத்துக்கு இருந்தோம்னா, பிசாசு உள்ள வந்து ஃபுட்பால் ஆடிட்டு இருப்பான். பாருங்க, அந்த ஒரு வசனம் இருக்கு பாத்தீங்களா? சப்மிட் டூ காட் ம். அண்ட் ரெசிஸ்ட் த டெவில் அண்ட் ஹி வில் ஃப்ளீ ஃப்ரம் யூ. அது எங்க வரும்? எனக்கு கரெக்ட்டா சொல்லுங்க. எனக்கு ரெஃபரன்ஸ் மட்டும் மறந்துருச்சு. சப்மிட் டூ காட். பாஸ்டர் எங்க வரும் பாஸ்டர்? ரெசிஸ்ட் த டெவில் அண்ட் ஹி வில் ஃப்ளீ ஃப்ரம் யூ. ஜேம்ஸ்ல வருமா சிஸ்டர்? ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. ம். ஜேம்ஸ் சொன்னீங்க. ஓகே. ஜேம்ஸ் 4:7. ஜேம்ஸ் 4:7. 4:4:7. ஆ, படிங்க சிஸ்டர். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், ம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான். ஓகேவா? இதெல்லாம் எல்லாம் சூப்பரான வசனங்க இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சரிங்களா? பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு முன்பதாக என்ன பண்ண வேண்டியது இருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Before we could resist the devil, we need to submit to God. Submitting to God is nothing but ம், abiding in His word. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது தான் என்னன்னா, அவருடைய வார்த்தையில நிலைத்து நிற்பது. இயேசு சொல்றார்ல, யோவான் 15 சொல்றார்ல, அ என்னுடைய வார்த்தையில நிலைத்து நின்றிருந்தால், என்னது நான் உன்னிடத்தில் நிலைத்திருப்பேன். நீ மிகுந்த கனியை கொடுப்பாய். கரெக்ட்டா? எடுங்க யோவான் 15 எடுங்க. ஜான் 15. ம். ஜான் 15:7. நீங்கள் என்னிலும், என் ம். வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், ம். நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆ, நீங்கள் என்னிலும், என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். இதே இது வந்து 4வது வசனம் போடுங்க. அதே இதுல ஜான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், ம். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆ, கொடியானது திராட்சைச் செடியில் நிலைத்திராவிட்டால், அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க ஆ, மாட்டீர்கள். ஆ. சோ, கனி குடுக்கறதுக்கு, வாழ்க்கையில கனி குடுக்கறதுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்குதா? நிலைத்து நிற்க வேண்டியதா இருக்கு. எதுல நிலைக்க வேண்டியது? கொடியானது எப்படி திராட்சை செடியில வந்து நிலைத்திருக்குதோ, அதே போல நாம் இயேசுவினிடத்துல நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கிறதுன்னா என்னது? அவருடைய வார்த்தையை நமக்குள்ள வைத்து கொண்டு வருவது. அதுதான் நிலைத்திருக்கிறது. அவர் வார்த்தையில நம்ம சார்ந்திருப்பது. அவர் வார்த்தையை நாம் மாம்சமாக உட்கொள்வது. டேக்கிங் ஹிஸ் வேர்ட் ஆஸ் அ வெரி ஃபுட் ஃபார் அவர் லைஃப். அதுதான் நிலைத்திருப்பது. அவரோட வார்த்தை இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு அந்த சிச்சுவேஷன் நீங்க வந்துடணும். அந்த 5வது வசனம் போடுங்க. 15:5. யோவான் 15:5. ம். நானே திராட்சைச் செடி, நீங்கள் ம். கொடிகள். ஒருவன் என்னிலும், நான் அவனிலும் நிலைத்திருந்தால், அவன் ம். மிகுந்த கனிகளைக் கொடுப்பான். ஆ. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த இந்த ஸ்டேட்டுக்கு நீங்க வந்துடணும் உங்க லைஃப்ல. என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற ஸ்டேட்டுக்கு வந்துடணும். புரியுதா இல்லையாங்க உங்களுக்கு? யூ ஷுட் கம் டு த எண்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஐ வாண்ட் யூ. ஐ வாண்ட் ஒன்லி யூ. நீங்க தான் எனக்கு வேணும். நீங்க இருந்தா தான் என் வாழ்க்கையில ஜெயம் இருக்கும்ன்ற ஸ்டேட்டுக்கு நீங்க வராத வரைக்கும், பிரச்சனை மேல பிரச்சனை வந்து உங்கள போட்டு அமுக்கிட்டு தான் இருக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. தேர் இஸ் நோ ஷார்ட்கட். குறுக்கு வழிலாம் எதுவும் கிடையாது. ஒரு பிரச்சனை போட்டு அமுக்கும். அது முடிஞ்சோனே அடுத்த பிரச்சனை போட்டு உங்கள அமுக்கிட்டு இருக்கும். தெளிவா போட்டுட்டார்ல 5வது வசனத்துல. அ நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்ன்றாரு. தெளிவா சொல்லிட்டாரு. ஐ ஆம் த வைன், யூ ஆர் த பிரான்சஸ். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திராதிருந்தால் அவன் மிகுந்த கனிகளை
கொடுப்பான். நிலைத்திருந்தால் மிக கனிமலை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஃபார் வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங் இன் டெத். ஏன் ஒண்ணும் செய்ய முடியல நம்மளாலனா, we are not taking the time to abide in God. You understand? ஏன் நம்மளால ஒண்ணும் பெருசா செய்ய முடியல? எல்லாம் நல்லா இருக்கு பிரதர். வாக்குத்தத்தம்லாம் பெருசா இருக்கு. ஏன் செய்ய முடியலன்னா, நம்ப அவர் மேல நிலைத்திருக்கிற அந்த காரியத்த செய்யல. நிலைத்திருக்கிறது என்னது? அவரோட வார்த்தையின் மேல நம்ம நிலைத்திருக்கணும். அவர் வார்த்தையை சார்ந்திருக்கணும். அவர் வார்த்தையை நம்ம இருதயத்துல வைக்கணும். அவர் வார்த்தையை நம்ம பேசணும். இயேசு சொல்றார்ல, மனுஷன் அப்பத்தினால அல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால தான் பிழைப்பான். ஜீசஸ் அபைடட் இன் த வேர்ட் ஆஃப் காட். அதனாலதான் பிசாசு வந்து இயேசுவை சோதிக்கும் பொழுது வார்த்தை மூலமாக பிசாசை எதிர்த்து நிற்கிறார். தன்னுடைய வல்லமையினால அவர் எதிர்த்து நிக்கல. நல்லா கேட்டுக்கோங்க. வார்த்தையினாலதான் எதிர்த்து நிற்கிறார். He is using the word of God to stand against the enemy. So அதுதான் வந்து யாக்கோபு என்ன எழுதுறாரு? தேவனுக்கு கீழ்ப்பட்டிருங்கள், கீழ்ப்பட்டிருங்கள், அப்பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். யாக்கோபு 4:7. Therefore submit to God, resist the devil and he will flee from you. So அவரோட வார்த்தை உங்களுக்கு உள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவருக்குள்ள நிலைத்திருக்கிறீங்க, அவர் உங்களை நிலைத்திருக்கிறாங்க. அப்ப பிசாசை ஏத்து நின்னீங்கன்னா ஓடி போயிடும். வார்த்தை உள்ள இல்லாததுனால பிசாசை எதிர்த்து நிக்க முடியல. பிசாசை பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம். வியாதியை பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? வார்த்தை உள்ள இருந்துச்சுன்னா பிசாசு வரும்போது வார்த்தை உள்ள இருந்து பேசும். The word of God inside of you will talk to you. எத்தனை பேர் அந்த அனுபவம் இருக்குது? வார்த்தை உங்களுக்குள்ள இருந்து பேசுற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? எனக்கெல்லாம் நிறைய இருந்திருக்கு என் லைஃப்ல. நீங்கோ படிச்ச வார்த்தை உள்ள உட்காந்துருக்கும். அந்த பிரச்சனை வரும்போது கரெக்டா அந்த வசனம் உள்ள இருந்து பேசும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுறது. உள்ள என்ன ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணும் பேசாது. பார்த்தோன்னே பயம் தான் வரும். இன்னைக்கு ஏன் பயந்துட்டு இருக்காங்க எல்லாருன்னா, உள்ள ஒண்ணும் இல்ல. கிறிஸ்தவர்களே பயந்துட்டு இருக்காங்க. மத்தவங்கள விட்டுருங்க. மத்தவங்களுக்கு ஒண்ணும் பாவம், அவங்களுக்கு ஒண்ணும் ரட்சிப்பு இல்ல, ஒண்ணும் இல்லனால பயந்துட்டு இருக்காங்க. ரட்சிப்படைஞ்ச கிறிஸ்தவர்களே ஏன் பயந்துட்டு இருக்காங்க? ஏன்னா உள்ள வார்த்தை கிடையாது. சோ சீஷர்கள் வந்து என்ன பண்ணிட்டானுங்க? அந்த பையனுடைய கதையை கேட்டோன்னா பயந்துட்டானுங்க. பயந்து போய் பிசாசை துரத்த முடியாம பேன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இயேசு வந்து நல்லா கொடுக்குறாரு டோஸ். ஏன்டா விசுவாசம் இல்லாத சந்ததியை உங்களை வச்சு என்னடா பண்றது? உங்களை வச்சு நான் வர சபையை வேற கட்டணும். பெந்தைகோஸ்து நாள்ல ஆவியானவர் வர உங்க மேலதான் நான் இறக்கணும். இப்படி இருக்கீங்களாடான்னு அவருக்கு ஒரு இது. பாவங்க இயேசு கிறிஸ்து. நிறைய பேர் வந்து அவர் போட்டு ஒரு வழி ஆக்கி இருக்கிறாங்க. கூடயே இருக்கிறானுங்க, ஒன்னும் பண்ண மாட்டானுங்க. சொல்லிட்டு பாருங்க அடுத்தது 23 மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பாருங்க இயேசு அங்க அப்பா பார்த்து சொல்றாரு, விசுவாசிக்கிற கூடுவரனுக்கு எல்லாம் ஆகும்ன்றாரு. All things are possible to him who believes in that. ஏன் இதை அப்படி சொல்றாருன்னா, முந்தின வசனத்தை போடுங்க. அப்போ அந்த தகப்பன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்றாரு. அந்த கடைசி வரியை மட்டும் படிங்க. நீர் ஏதாயிலும் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். அது முந்தினது. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். நம்ம பண்ற ஜெபம் இது. நம்ம பண்ற ஜெபம் தானே இது. நீங்க புதுசாலாம் ஜெபம் பண்ணல. எல்லாம் பைபிள்ல இருக்கதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது செய்யுங்கப்பா. என்னப்பா பண்றீங்க? ஐயா ஏதாவது செய்யுங்கப்பா. இப்படிதான் ஜெபம். என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு. வந்துட்டு, பிரதர் ஏதாவது செய்ய சொல்லுங்க பிரதர், ஆண்டவரை ஒன்னும் முடியல பிரதர். பிச்சை எடுக்கிறவன் தான் அப்படி கேட்பான். ஐயா ஏதாவது கொடுயான்னு கேட்பான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இப்படிதான் பாதி பேர் ஜெபம் பண்ணி ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது செய்யுங்கப்பான்னா செய்யுங்கப்பா அப்படின்ட்டு. அதுக்கு இயேசு கிறிஸ்து வந்து ஏதாவது செய்யணுமா இரு அப்படின்னு சொல்லல அவரு. உடனே அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. இஃப் யூ கேன் பிலீவ், 23வது வசனம். இஃப் யூ கேன் பிலீவ், நீ விசுவாசித்தால். பாருங்க உடனே திருப்பி விடுறாரு. நான் ஏதாவது செய்யறது பாருங்க. இயேசு ஏதாவது உங்க வாழ்க்கையில செய்யணும்னு வரலங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கெட் திஸ் வெரி கிளியர். ஏதாவது இவனுக்கு செய்யலாமா அப்படின்னு இயேசு உட்கார்ந்துட்டு இல்லைங்க. சரி பாவம் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஏதாவது செய்வோம், ஒரு ரூபா போட்டு விடுவோம் தட்டுல. அதுக்கு உட்கார்ந்து இல்லைங்க அவரு. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கத்தி ஜோம் பண்ணுவோம், ஏதாவது செய்வாரு. ஒரு பிரியாணி கேட்டா ஒரு பண்ணா ஒரு பிரெட் பேக்கெட்டாவது கொடுப்பாரு. பாதி பேர் இப்படிதாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது செய்யறதுக்கு தான் இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சாரு அவரு சிலுவையில.
உங்களுக்கு ஏதாவது பார்த்து பிச்சை போடுறதுக்கு தான் சிலுவையில போயிட்டு அவ்வளவு பெரிய வேலையை செஞ்சாரா? யோசிச்சு பாருங்க. இந்த படத்தெல்லாம் எங்க தான் பிடிக்கிறான்னு தெரியல நம்ம அட்மின். ஒரு படம் போட்டிருக்கான் பாருங்க, ஏதாவது செய்யுங்கிறதுக்கு ஒரு படம். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? இப்படிதான் நம்ம உட்காந்து கேட்டிருக்கோம், ஏதாவது செய்யும் ஆண்டவரே, ஏதாவது செய்யும் ஆண்டவரே, ஏதாவது செய்யும், மனம் இறங்கும் ஆண்டவரே, ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது செய்யுங்கப்பா. ஏதாவது செய்யறதுக்கு தான் சொந்த குமாரனே கொடுப்பாங்களா யாராவது? இப்போ நான் ஒருத்தருக்கு நான் இது போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் பிச்சை போடுறேன்னா, பிச்சைக்காரன் என்கிட்ட என்ன கேட்கறான், ஏதாவது செய்வேன்னுவாங்க. அந்த ஏதாவது செய்யறதுக்கு என் சொந்த பிள்ளைய அனுப்பி விடுவேனா? நீ போய் செஞ்சுட்டு வந்துட்டு, நீ எதுக்கு போற, இரு நானே போடுறேன்னு சொல்லி ஒரு 10 ரூபா போட்டு வந்துகிட்டே இருப்பேன். சொந்த பிள்ளைய அனுப்பி நீ போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வா அவனுக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் ஏதாவது செய்யறதா? கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. பி வெரி 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 ஸ்பெசிபிக் இன் யுவர் பிரேயர்ஸ். யூ நீட் டு ஹேவ் யுவர் பிரேயர் should be so high. அதாவது எப்படி இருக்கணும் தெரியுமா உங்க ஜெபம்? நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்க ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த ஜெபத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கே ஆச்சரியம் வரணும். இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணலாமா, ஆண்டவர் செய்வாரான்றது உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வரணும் ஃபர்ஸ்ட். புரியுதா இல்லையாங்க உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா இல்லையா? உங்க கெப்பாசிட்டி, உங்க மென்டல் லெவலுக்கு நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது. உங்க மென்டல் லெவல்ல எவ்வளவு ஜெபம் பண்ணுவீங்க மிஞ்சி போனா? இப்படிதான் ஜெபம் பண்ணுவீங்க, ஏதாவது செய்யுங்கன்னு. நீங்க உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்னா, நீங்க ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் ஓவரா தான் ஜெபம் பண்றோமோ அப்படின்னு தோணணும் உங்களுக்கு. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ, கொஞ்சம் ஜாஸ்தியா தான் கேட்டுட்டோமோ, இதெல்லாம் செய்வா. அந்த லெவலுக்கு உங்க 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 மைண்டுக்கு அது புரியாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஜெபம் பண்ணணும் நீங்க. உங்க ஜெபம் அப்படி இருக்கணுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரியுதுங்களா இல்லையா? அந்த லெவலுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். ஏதாவது செய்யும் ஜெபம் பண்ணவே கூடாது. இப்படி சொன்ன உடனே இயேசு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. இயேசு பாருங்க, he always looks for faith in you. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஒரு காரியத்தை செய்யணும்னா உங்களுக்குள்ள விசுவாசத்தை தேடுவார். உடனே என்ன பதில் சொல்றாரு? 23வது வசனத்துல பாருங்க. இயேசு அவனை நோக்கி, தகப்பனை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சோ நீ ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணுன்றார். இஃப் யூ கேன் பிலீவ், ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் டு ஹிம் ஹூ பிலீவ். சோ ஃபர்ஸ்ட் அவன் விசுவாசத்தை கிளப்பி விடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசுவாசத்தின் மூலமாக தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாம ஒன்னும் பெற்றுக்கொள்ள முடியாது. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும் தம்பி அப்படின்ட்டார். கடுகளவு விசுவாசம் எல்லாருக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. கடுகுக்கு கீழே அளவே கிடையாது. கடுகுதான் இருக்கிறதுல சின்ன விதை. அந்த அளவுக்கு இருந்தா போதும். நீ மலையை பார்த்து பெயர்ந்து போனாலும் பெயர்ந்து போகுமா? புரியுதுங்களா அவங்க சொல்றது? he made it very simple but he is very clear that you need to have faith. அவர் ரொம்ப எளிமையாக்கிட்டாரு. ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் சொல்லிட்டாரு, விசுவாசம் இருக்கணும். ஆனா கடுகளவு இருந்தா போதுட்டாரு. மலையை பார்த்து பயந்து போறதுக்கு மழை அளவுக்கு வேணா, கடுகளவு போதுட்டாரு. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு சொல்றது? சோ கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். சோ அவனை உடனே அவர் திருப்பி அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும் அப்படின்னு. அவன் திருப்பி சொல்றான் 24வது வசனம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தம் விட்டு சொன்னார். அந்த பயலுக்கு ரெவலேஷன் வந்துருச்சு. அவிசுவாசம் தான் பிரச்சனை. யாருக்கு ரெவலேஷன் வந்துருச்சு? அப்பாவுக்கு வந்துருச்சு. அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்கன்ட்டான். சீஷர்களுக்கு வராத வெளிப்பாடு முதல்ல யாருக்கு வந்துருச்சு? அவனுக்கு வந்துருச்சு. வந்த உடனே, ஆண்டவரே அவிசுவாசம் நிறைய இருக்கு ஆண்டவரே, ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு உடனே இயேசு உடனே அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா 25வது வசனத்துல 25 படிங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். சோ ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் அவிசுவாசம் ரொம்ப இருக்கு ஆண்டவரே, அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்கன்னு இயேசு என்ன பண்றாரு? ஓகே பரவாயில்ல, எனக்கு புரியுது உனக்கு அவிசுவாசம் இருக்கு, ஆனா நீ விசுவாசிக்கிற. ஐ நோ யூ ஹேவ் அன்பிலீவ் பட் ஸ்டில் யூ ஆர் ஆபரேட்டிங் இன் ஃபெய்த். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் இருக்கு, அவிசுவாசம் உள்ள உட்காந்துட்டு இருக்கு, ரெண்டும் ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனாலும் உனக்கு கடுகளவு விசுவாசம் உள்ள உட்கார்ந்து இருக்கனால என்ன பண்ணிட்டாரு? தப்புன்னு அவனை பார்த்து அந்த பையனை விடுதலை பண்ணி விட்டாரு. விடுதலை பண்ணி விட்டோன்னா சீசர்கள் கூப்பிட்டு கேட்கறாங்க, எங்களால ஏன் துரத்த முடியல அப்படின்னு கேட்கறாங்க. தனியா கூப்பிட்டு கேட்கறாங்க. 28வது வசனம் வாங்க, இப்பதான் மெயின் பாயிண்ட் வரும்.
வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். நல்லா கேட்டுக்கோங்க. இங்க பிரச்சனை வந்து பிசாசு கிடையாது. இங்க பிரச்சனை வந்து என்னது? பிசாசு கிடையாது. இங்க பிரச்சனை என்ன? கரெக்ட்டா சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் கரெக்ட்டா சொல்லுங்க. கமெண்ட்ல கூட டைப் பண்ணுங்க. இங்க பிரச்சனை என்னது? கரெக்ட்டா நீங்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தர். பிசாசா என்னது இங்க பிரச்சனை? ஃபெய்த். ஓகே. ஒருத்தர் வந்து ஃபெய்த்ன்னு போடுறாரு. இன்னொருத்தர் வேற என்ன பிரச்சனை இங்க? நோ ஃபெய்த். ஓகே. ஒருத்தருக்கு மட்டும் தான் பதில் சொல்லிக்கோ. அன்பிலீஃப். இங்க பிரச்சனை வந்து அவ்விசுவாசம். பிசாசு கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல கிங் ஜேம்ஸ்ல போடு விஜய். 29th verse 29 கிங் ஜேம்ஸ்ல போடு. ம். பாருங்க. மார்க் 9:29 கிங் ஜேம்ஸ்ல போடு விஜய். பாருங்க. திஸ் கைண்ட் கேன் கம் ஃபோர்த் பை நத்திங் பட் பை பிரேயர் அண்ட் ஃபாஸ்டிங். நல்லா கேளுங்க. தமிழ்ல வந்து இவ்வகை பிசாசுன்னு வருது. ஆனா இங்கிலீஷ்ல திஸ் கைண்ட்னு வருது. இட் இஸ் டாக்கிங் அபவுட் த கைண்ட் ஆஃப் அன்பிலீஃப். இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் பிசாசு. புரியுதுங்களா? அது பிசாசை பத்தி பேசவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது பிசாசை பத்தி பேசல. அது அவிசுவாசத்தை பத்தி பேசுது. அதான் மார்க் 17 நான் உங்களுக்கு காண்பித்தேன். வாங்க. சாரி, மத்தேயு 17 நான் உங்களுக்கு காண்பித்தேன். வாங்க. மத்தேயு 17:19. மேத்யூ 7:19 போடு விஜய். 17. 17:19 சாரி 17:19. மேத்யூ 17:19. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவிசுவாசத்தினாலேதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் 21 சொல்றாரு. திருப்பி 21 படிங்க. அது தமிழ்ல வந்து இவ்வகை பிசாசு அப்படின்னு வருது. ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க. How be this kind goeth not but by prayer and fasting. அவிசுவாசத்தை போக்குவதற்கான ஒரு வழிதான் ஜெபமும் இது உபவாசமும். புரியுதுங்களா? Prayer and fasting is a means by which you can drive unbelief out of you. எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு நான் சொல்றது? It is not a means to drive out the demon. It is the means to drive out unbelief out of you. So fastingனா என்னது? ஃபாஸ்டிங்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னதுன்னா, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபாஸ்டிங் வந்து என்னன்னா, இங்கிலீஷ்ல பிசாசுன்ற வேர்டு இல்ல. ஆமா, கரெக்ட். ஃபாஸ்டிங்னா என்னன்னா, எல்லாத்தையும் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிடாம இருக்கிறது பிரதர், சாப்பிடாம இருக்கிறதுன்னு. வெறும் சாப்பிடாம இருக்கிறது ஃபாஸ்டிங் கிடையாது. கரெக்டா? சாப்பிடாம இருந்து அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்? தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ த ஹோல் டைம் யூ ஆர் கிவிங் ஒன்லி டு காட். ஸோ ட்ரெடிஷ்னலி ஃபாஸ்டிங் மீன்ஸ் யூ டோன்ட் ஈட் அண்ட் யூ ஸ்பெண்ட் டைம் வித் காட். புரியுதுங்களா? ஸோ ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நான் வந்து பார்த்திருக்கேன், ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க? மற்ற வேலையெல்லாம் செய்வாங்க. வெளியே போவாங்க, ஆஃபீஸ் போவாங்க, அது இது பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் நாட் ஆக்சுவலி ஸ்பெண்டிங் டைம் வித் காட். கரெக்டா இல்லையாங்க? தேவனோட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஆனா ஃபாஸ்டிங் பண்றாங்க. தே ஆர் நாட் ஈட்டிங். தே ஆர் நாட் ஈட்டிங் தட் டே. தே ஆர் நாட் ஹேவிங் எனி ஃபுட் தட் டே. The real fasting is nothing but you separating yourself from the world and spending time only with God. அதுதான் ரியல் ஃபாஸ்டிங். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய மெயின் ஃபுட் அவிசுவாசத்தை குலைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எங்க இருந்து வருது தெரியுமா? அது ஃபுட்ல இருந்து ஆக்சுவலி வரல. ஆக்சுவலி இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த மீடியா. இன்னைக்கு மீடியால இருந்து வர இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுடைய விசுவாசத்தை வந்து என்ன பண்றது? பாழாக்குது. கரெக்டா இல்லையாங்க? Too much consumption of media is actually spoiling our faith. So இன்னைக்கு நம்ம எல்லாரும் டெய்லி பண்ண வேண்டிய ஃபாஸ்டிங் என்ன தெரியுமா? We need to fast from the world media. இது நம்ம டெய்லி பண்ணணும். இது ஒரு நாள் 2 நாள் பண்ணா பத்தாது, 40 நாள் பண்ணா பத்தாது. டெய்லி we need to fast from this. சோசியல் மீடியால இருந்து டெய்லி ஃபாஸ்டிங் பண்ணணும். நியூஸ்ல இருந்து டெய்லி ஃபாஸ்டிங் பண்ணணும். தேவையில்லாத காரியங்களை பார்க்கறதுல இருந்து டெய்லி ஃபாஸ்டிங் பண்ணணும். தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை கேட்கறதுல இருந்து ஃபாஸ்டிங் பண்ணணும். தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை பேசுறதுல இருந்து ஃபாஸ்டிங் பண்ணணும். மெயினா எதுல இருந்து ஃபாஸ்டிங் பண்ணணும்?
தேவையில்லாத நபர்களோட பழகுறதுல இருந்து ஃபாஸ்டிங் பண்ணணும். பேட் கம்பெனி கரப்ட்ஸ். கரெக்டா? பேட் கம்பெனி கரப்ட்ஸ்னு வசனமே இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபாஸ்டிங் எதுல இருந்து பண்ண வேண்டியதா இருக்கு? எனிதிங் தட் இஸ் நாட் அலோவிங் யுவர் ஃபெய்த் டு ஒர்க், எனிதிங் தட் இஸ் ஹிண்டரிங் யூ ஃப்ரம் growing with God, you need to fast from all those things. எதெல்லாம் உங்களை வந்து ஸ்பிரிச்சுவலா வளர விடாம தடுக்குதோ அது எல்லாத்துல இருந்து நீங்க ஃபாஸ்டிங் பண்ணுங்க. சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ, இது எல்லாத்துல இருந்து பண்ணணும். இன்னைக்கு வந்து நம்மளை சுத்தி நிறைய காரியங்கள் இருக்கு which is not allowing us to walk with God. Too much of distractions are going around. ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அதாவது கொஞ்ச நேரம் சும்மா போன் எடுத்திருப்பீங்க கையில, போன் பண்றதுக்காக போன் எடுத்திருப்பீங்க. ஆனா அந்த போன்ல ஏகப்பட்ட ஆப் இருக்கு. சடனா ஏதோ ஒரு ஆப்புக்குள்ள போயிடுறோம், ஏதோ ஒரு ஆப் ஓபன் பண்றோம், பாக்குறோம், அது அப்படியே பாத்தீங்கன்னா டைம் போயிடுது. கரெக்டா இல்லையா? ஆனா போனை எதுக்கு எடுத்தீங்க? ஒரு மெசேஜ் செக் பண்ணதான் போன் எடுத்தீங்க வாட்ஸ்அப்ல. ஆனா ஒரு மெசேஜ் செக் பண்றதுக்கு பதில் என்ன பண்ணிட்டீங்க? ஸ்டேட்டஸ்க்கு போறீங்க. அந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அப்டேட் ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்கும், அதுக்குள்ள போயிருவீங்க. அதுக்குள்ள போய் எல்லா ஸ்டேட்டஸையும் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. என்னங்க கரெக்ட் தானேங்க? எல்லா ஸ்டேட்டஸையும் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுது? 1 hour ஆயிடுது, முடிஞ்சு போச்சு. அதுல சில ஸ்டேட்டஸை பார்த்தோன்னா கடுப்பு வர ஆயிடுது நம்மளுக்கு தான். ஸ்டேட்டஸை போடுற இது பாத்துக்கிறேன் ஒண்ணு அப்படின்னு கோவம் வர வருது நமக்கு. All these things are actually hindering our faith. இதுல இருந்து தான் நம்ம இன்னைக்கு ஃபாஸ்டிங் பண்ண வேண்டியதா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து தான் நீங்க ஃபாஸ்டிங் பண்ணணும். இதுல இருந்து ஃபாஸ்டிங் பண்ண ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள இருக்க ஃபெய்த்தை வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்க. யூ ஆர் ப்ரொடெக்டிங் த ஃபெய்த் தட் ஹஸ் ஆல்ரெடி பீன் given to you. என்ன ஃபெய்த் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பாங்க? வாங்க நான் ஒரு வசனம் காட்டுறேன். 2 பேதுரு 1, 2 பீட்டர் 1 எடுங்க. 2 பீட்டர் 1 verse 1. 2 பேதுரு 1:1. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. பீட்டர் என்ன எழுதுறாருன்னா, எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். இந்த பீட்டர் வந்து யாருன்னா ஒரு சாதாரண விசுவாசி கிடையாது, ஒரு இயேசுவுடைய அப்போஸ்தலனா இருக்கிறாரு. This apostle is writing to the church saying, you have received like same precious faith like us. எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறீர்கள். சோ உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்த அதே விசுவாசம், பேதுருக்குள்ள இருந்த அதே விசுவாசம் தான் உங்களுக்குள்ள ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. பேதுரு எப்படிப்பட்ட விசுவாசத்துல இருந்தாரு? அந்த சப்பானியை கூட எழுப்புற ஒரு விசுவாசத்துல இருந்தாரு. மரித்து போன டார்கஸ் எழுப்புற ஒரு விசுவாசத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஜெயில போட்டு அடைக்கிறாங்க, தூதன் வந்து ஜெயில திறந்து விடுறான். அப்படிப்பட்ட விசுவாசத்துல பேதுரு இருந்தாரு. இப்படி போட்ட அருமையான விசுவாசத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். இது எல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்குள்ள டெபாசிட் பண்ணிட்டார். அதான் நான் சொன்ன பாருங்களேன், 1 யோவான் 4:17. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 யோவான் 4:17. அவர் இருக்கிற பிரகாரமாவே நான் இருக்கிறேன். பேதுருக்குள்ள இந்த விசுவாசம் யாரோட விசுவாசம்? இயேசுவோட விசுவாசம். அந்த பேதுரு என்ன எழுதுறாரு? எங்களை போல அருமையான விசுவாசத்தை நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள். ஒரு அப்போஸ்தலர் வந்து நம்ம நினைக்கிறோம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி எல்லாம் அவங்களாம் ஹையர் லெவலு, அவங்களுக்கு எல்லாம் விசுவாசம் ஜாஸ்தின்ட்டு. கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் ஒரே விசுவாசம் தான். எல்லா மனுஷனுக்கும் ஒரே அளவு தான் விசுவாசம் இருக்கு. சொல்லிட்டு அடுத்தது 2வது வசனத்தை போடுங்க. 2 பேதுரு 1:2. கிருபையும் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. கிருபையும் சமாதானமும் எப்படி பெருகுதான்? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலதான் பெருகுது. So how do you increase in grace? How do you increase in praise, in peace? By the knowledge of Jesus and by the knowledge of God. அவரை அறிகிற அறிவினாலதான் பெருகுது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? You understand? என் வாழ்க்கையில கிருபை பெருகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா spend more time with God. How do you spend more time with God? By reading the word of God, by meditating the word of God, by praying to God, by fasting from the world. உலகத்துல இருக்கிற காரியங்கள்ல இருந்து நீங்க உபவாசம் பண்ணி உங்களை தள்ளி வச்சு நீங்க பண்ணும் பொழுது you are spending more time with God, you are increasing in the knowledge of God, and automatically grace and peace increases in your life.
கிருபை பெருகணும், சமாதானம் பெருகணும். சமாதானமே இல்ல பிரதர் எனக்கு அப்படின்னா, உட்காந்து யோசிங்க. எதோட நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு உட்காந்து யோசிங்க. ஒரே எப்ப பார்த்தாலும் பதட்டமாவே இருக்கு பிரதர். படபட படபடன்னு இருக்கு பிரதர். எதுக்கு படபடன்னு இருக்குன்னே தெரியல பிரதர். ஆனா இருக்கு பிரதர். எப்ப பார்த்தாலும் கன்ஃபியூஷனாவே இருக்கிறேன் பிரதர். அப்பனா எதோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு உட்காந்து யோசிங்க. ஆர் யூ ஸ்பெண்டிங் டைம் இன் த திங்ஸ் ஆஃப் காட்? ஆர் யூ ஸ்பெண்டிங் டைம் இன் த திங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்? எந்த நபர்களோட உட்காந்து பேசுறீங்கன்றது யோசிங்க. அது ரொம்ப முக்கியம். யாரோட பேசுறீங்கன்றது ரொம்ப முக்கியங்க. எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தீங்கன்னா சமாதானம் வராது, திரும்பியும் வராது. இருக்கிற சமாதானம் உருவி விடுவாங்க. சில பேர்லாம் நான் பார்த்திருக்கேன். அவங்ககிட்ட பேசினாலே ட்ரெயின் ஆயிருவீங்க நீங்க அப்படியே. ஹேவ் யூ நோட்டிஸ்ட்? சர்டன் பீப்பிள் இஃப் யூ கோ டாக் டு தெம் அப்படியே ட்ரெயின் ஆயிரும். அப்படியே உள்ள இருக்க எனர்ஜி எல்லாம் போயிடும். என்னடான்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள இருக்கிறத இழுத்துருவாங்க புஷ்ன்னு. ஏன்னா அவங்க ஃபுல்லா எப்படி இருப்பாங்க, அவிசுவாசத்துல இருப்பாங்க. கொஞ்ச நேரம் நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்துல அவங்க உறிஞ்சு எடுத்துருவாங்க. ஸ்டாப் போட்ட மாதிரி. நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் அது. சில பேருக்கு பேசிட்டு வரும்போது நல்ல மனுஷங்க தான், ஒன்றும் கெட்டவங்க எல்லாம் கிடையாது. அவங்க ஒன்றும் யாரும் தேர் நாட் விக்கெட் பீப்புள் ஆர் பேட் பீப்புள். ஆனா அப்படியே உள்ள இருக்கிறதுல ட்ரெயின் ஆயிரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு உள்ள ஃபுல்லா என்னது, தேவையில்லாத அவிசுவாசம், தேவையில்லாத காரியங்கள். அவங்க ஏதோ ஷேர் பண்றேன்னு நம்ம கிட்ட ஷேர் பண்ணி நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் பண்ணி விட்டுருவாங்க. அதனாலதான் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஹூம் யூ அசோசியேட் வித். யூ ஷுட் நாட் பி அசோசியேட்டட் வித் எவ்ரி ஒன். ஜீசஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் பேசுவாரு. ஆனா எல்லாத்தையும் அசோசியேட் ஆக மாட்டாரு. கவனிச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் பேசுவாருங்க. எல்லார் வீட்டுக்கும் போய் சாப்பிடுவாருங்க. நல்லா கவனிங்க. பரிசேயர் வீட்டுக்கும் போய் சாப்பிடுவாரு. சகேய வீட்டுக்கும் போய் சாப்பிடுவாரு. சைமன் த லெப்பர் வீட்டுக்கும் போய் சாப்பிடுவாரு. எல்லார் வீட்டுக்கு யார் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வருவாரு. நானும் அப்படிதான். யார் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வருவேன் நான். நீங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். ஆனா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய க்ளோஸ் சர்க்கிள் பாத்திருக்கீங்களா? இயேசுவோட சர்க்கிள் ரொம்ப ரொம்ப சின்னதுதான் அவரு சர்க்கிள். மிஞ்சி போனா யூ வில் பி வெரி க்ளோஸ் டு பீட்டர், ஜேம்ஸ், ஜான் தான். ஆனா நிறைய நேரம் நீங்க அவரை பாத்தீங்கன்னா நைட் எல்லாம் போய் ஜோம் பண்ணிட்டு தான் இருப்பாரு. காலையிலேயே எழுந்திரிச்சு போய் ஜோம் பண்ணுவாரு, நைட் எல்லாம் ஜோம் பண்ணுவாரு. யூ வில் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட் ஒன்லி. ஏன்னா அவருடைய எனர்ஜி அங்கிருந்து தான் வருது அவருக்கு. யூ நீட் டு டிரா ஃப்ரம் காட் ஒன்லி. நீங்க தேவனிடத்துல இருந்து தான் பெற்றுக்கொள்ள பழகிக்கணும். மனிதர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டட். நிறைய பேர் வந்து மனுஷன் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் they become frustrated because man is always limited. இப்போ நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு தான் என்னால கொடுக்க முடியும். நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன் உங்ககிட்ட. ஒரு லெவலுக்கு தான் ஐ கேன் கிவ், பட் ஐ கேன் சர்டன்லி கிவ் சம்திங். ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா யுவர் ஒன்லி கோல் ஷுட் பி டு டிரா ஃப்ரம் காட். உங்களுடைய ஒரே எண்ணம் என்னவா இருக்குன்னா, தேவனிடத்துல நான் பெற்றுக்கொள்ளணும் தான் இருக்கணும். சில நேரம் நம்மளுக்கு ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு என்னமே பண்ண தெரியலன்ற போது நம்ம என்ன பண்றோம், ஒரு மனுஷன்ட்ட போறோம், மனுஷன்ட்ட போய் ஒரு தேவ ஊழியத்தை போய் ஜோம் பண்றோம். அது தப்பே கிடையாது. அந்த நேரத்துல அவர் ஆண்டவர் வந்து அவர் மூலமாக நமக்கு பேசி நமக்கு ஆறுதலை கொடுக்கிறாரு, நமக்கு சுகம் வேணும் என்ற சுகத்தை கொடுக்கிறாரு, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்கிறாரு. ஏன் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அந்த நேரத்துல கொடுக்கிறாருன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன்ற காண்பிக்கிறதுக்காக ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கொடுக்கிறார், கொடுத்து சொல்வார். சோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரோட போய் உட்கார்ந்து வசனத்தை படிச்சு ஜோம் பண்ணி, ஆண்டவரே நீங்க என்ன இவ்வளவு நேசிக்கிறீங்க, இந்த வார்த்தைகள்லாம் நிச்சயமா வாழ்க்கையில நிறைவேற நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட டைம் பண்ணி செய்யும் பொழுது என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு இந்த தீர்க்கதரிசியை விட்டுட்டு அடுத்த தீர்க்கதரிசிக்கு ஓடக்கூடாது. யார் கிடைப்பா, ஓகே இவரோட பெட்டரா யார் சொல்வார், இவர் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டார் பிரதர், இவரு சொதப்பிட்டார் பிரதர், அந்த அவருக்கு போவோம். எனக்குலாம் ஒருத்தர் தெரியுங்க, எந்த ஊர்ல எந்த தீர்க்கதரிசி இருந்தாலும் போயிடுவாரு. எனக்கு ஒருத்தர் தெரியும், எல்லாருக்கும் போயிடுவாரு. போயிட்டு அவர் வந்து என்கிட்டயே சொல்லுவார் வந்து வேற, அவரே சரியா சொல்ல மாட்டாரு பிரதர் அப்படின்னாரு. இவர் வந்து இப்ப ப்ராஃபட்டுக்கெல்லாம் ஜட்ஜ் மாதிரி அவரு இல்ல பிரதர் அவரு அப்படின்னு. நான் எனக்கெல்லாம் என்ன நம்ம ஒரு ஊழியக்காரன் ஆயிட்டாம திட்டவும் முடியல யாரையும். நார்மல் உங்களை மாதிரி நார்மல் பிலீவர்னா கொஞ்சம் திட்டி விட்டுறலாம். நீங்க ஊழியக்காரன் திட்டினா டக்குன்னு சொல்லிடுறாங்க, இந்த ஊழியக்காரர் திட்டி விட்டுறாரு எல்லாரையும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் போறது, எங்க ப்ராப்பர்ட்டி எந்த ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் போறது, போயிட்டு அவர் இது சொல்லுவாரா, இது சொல்லுவாரா, இவர் அப்படி சொல்லுவாரா, அவரு இப்படி சொல்லுவாரா, அப்படியே தான் போயிட்டே இருக்க வேண்டியதான், சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதெல்லாம் தேவையில்லை. ஒரு தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்றாரா, அதை எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுட்டு எழுதி வச்சுக்கோங்க. நான்லாம் பாத்தீங்கன்னா நோட்ல எழுதி வச்சிருவேன், எனக்கு தீர்க்கதரிசிகள் பேசினதெல்லாம் எழுதி வச்சுட்டு அதை படிப்பேன். ஆண்டவரே இதை நீங்க நிறைவேற்றீங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில, யூ வில் டூ இட் ஃபாதர்.
அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணி வார்த்தையில படிச்சு வார்த்தையை தியானம் பண்ணி போகும்போது உங்க மேல பேசப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறாது. ஸோ கிரேஸ் அண்ட் பீஸ் இஸ் மல்டிப்ளைடு த்ரூ த நாலேஜ் ஆஃப் காட். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலதான் கிருபையும் சமாதானமும் பெருகுதான் சொல்லிட்டு அடுத்த வசனம் படிங்க. 3வது வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வர்ஸ் 3-4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் பாருங்க 3வது வசனத்தை போடுது பாருங்க. அறிகிற அறிவினாலே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். த்ரூ த நாலேஜ் ஆஃப் ஹிம், அறிகிற அறிவினால். எதை? நம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. சொல்லுங்க, அவரை அறிகிற அறிவினாலே. அதுலதான் உங்களுக்கு என்ன வருதா? தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தளிக்கிறது. சோ how do you experience the things that God has given in your life already? என்ன போடுதுன்னா, தேவ பக்திக்கும் ஜீவனுக்கும் வேண்டிய காரியங்களை ஏற்கனவே கொடுத்துட்டாராம். for life and godliness. இங்கிலீஷ்ல வந்து எப்படி வருதுன்னா, life and godliness. all things pertain to life and godliness you experience by the knowing of God. அவரை அறிகிற அறிவினாலே இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க. சோ உங்களுடைய ஜீவனுக்கும் உங்களுடைய தேவ பக்திக்குமான காரியத்தை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு உங்களுக்கு. அது எங்க இருக்குது? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். Everything that is needed for your life, everything that is needed for your godliness is already deposited inside of you through the Holy Spirit. So இப்ப இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா அவரை அறிகிற அறிவு உங்களுக்கு வேணும். அது எப்படி வருது? அதுதான் வேதத்துல இருந்து வருது. Everything comes down here தாங்க. எல்லாமே it boils down to here தான், to the word of God தான். எல்லாமே இங்கதான் வந்து முடியுது. அதனாலதான் உலகத்திலே அதிகமாக பிரிண்ட் பண்ண புக் இந்த புக்கு. புரியுதுங்களா? வில்லியம் டிண்டேல வந்து ஸ்டேக்ல வச்சு எரிச்சாங்க. ஹிஸ்டரி தெரியுமா? பைபிள் ஹிஸ்டரிலாம் கொஞ்சம் படிச்சீங்கன்னா தெரியும். how why people gave up their life ன்ட்டு. வில்லியம் டிண்டேல் தெரியும்ல, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு பைபிள. இங்கிலாந்துல ஸ்டேக்லாம் அது ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதுல கட்டி வச்சு உயிரோட எரிப்பாங்க அவரை. வில்லியம் டிண்டேல எதுக்கு? நம்ம கையில இந்த வார்த்தை வரணுன்றதுக்காக அவரு என்ன பண்ணாராம்? தன்னோட உயிரை கொடுத்தாரு. he gave up his life so that he can bring the Bible to the masses. ஜனங்களுக்கு வேதம் போய் சேரணும்ட்டு தன்னை ஜீவனை கொடுத்தாராம். அந்த அளவுக்கு he was bold enough to do it. ஏன்? because he knew the power of the word of God. even the devil knows the power of the word of God. சொல்லுங்க, everything pertaining to my life and godliness, என்னுடைய ஜீவனுக்கும் என்னுடைய பக்திக்கும் தேவ பக்திக்குமான சகலமும் ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டார். இட் இஸ் ஆல்ரெடி இன்சைட் ஆஃப் யூ. அதை எப்படி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க? அவரை அறிகிற அறிவினாலே, பை த நாலேஜ் ஆஃப் ஹிம், த்ரூ த நாலேஜ் ஆஃப் ஹிம். ஆமென். அடுத்த வசனம் படிப்போம். இந்த வசனத்தை படிச்சு முடிச்சிடும். 4வது வசனம், 4th verse. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அருளப்பட்டிருக்கு. தேவனை அறிகிற அறிவினாலதான். எவ்ரிதிங் இஸ் த்ரூ த நாலேஜ் ஆஃப் காட் தான். அவைகள் நமக்கு அருளப்பட்டிருக்குன்னா, எவைகள் எப்படி அருளப்பட்டிருக்கான்? அவரை அறிகிற அறிவினாலே உலகத்துல இருக்கிற இச்சையினால தப்பிச்சு என்னது எதுல இருக்கிறோமா? அவருடைய மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களுக்கு அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? எவ்ரிதிங் இஸ் த்ரூ த நாலேஜ் ஆஃப் ஹிம் தான். சோ ஏன் அவர்களுக்கு விசுவாசம் வேலை செய்யல? சீஷர்களுக்கு அவிசுவாசத்தினால. ஏன் அவிசுவாசம் வருது? இயேசுவை அறிகிற அறிவு குறையும் பொழுது அவிசுவாசம் வருது. இயேசுவை அறிகிற அறிவு மேல இன்க்ரீஸ் ஆகும்போது, when it start increasing, விசுவாசம் வேலை பண்ணுது. வெரி சிம்பிள். when unbelief increases, faith does not work. faith அப்படியே தான் இருக்குது. when unbelief decreases, faith starts working. ஆமென். சோ இப்போ நம்ம வந்து கம்யூனியன்குள்ள போறோம். we are going to take part in the holy communion. Pastor Anthony will lead us in the holy communion. சோ எல்லாரும் நீங்க பந்திக்கு தேவையான காரியங்களை எடுத்துக்கோங்க. அப்பமும் ரசத்தையும் எடுத்துக்கோங்க.
பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜான் 15:4-7 பார்க்கும் பொழுது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் தானாய் கொடி கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்கள் என்ன நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அதே போல பாத்தீங்கன்னா 7th verse என்ன போட்டுங்கன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று. அப்போ in order to drive out a demon, we need to have this word of God inside of us. அப்ப எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, அவரோட கான்ஸ்டன்ட்லி we abide in the vine. அவரோட ஒட்டிட்டு இருக்கணும். எப்படி ஒட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஜான் சாப்டர் 6 வாங்க. 6:56 படிச்சு பாத்தீங்கன்னா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்போ இங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, if you eat my flesh and drink my blood, you abide in me, I abide in you. எப்படி அந்த கொடியானது வந்து அந்த செடியில நிலைத்திருந்து அதிலிருந்து சாப் எல்லாம் எடுத்து தன்னோட அது பண்ணிக்கொள்கிறதோ, அதே போல நம்ம ஒவ்வொரு நாளும் கம்யூன் எடுக்கும் பொழுது அவருடைய மாம்சத்தை உண்டு ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது நாம் அவருடைய சாப் எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவர் நமக்கு அந்த அவரோட எப்பவும் இணைந்திருக்கிறதுனால என்னாச்சுன்னா நமக்கு விசுவாசத்தில் வளர்றோம். ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி நிற்கும் பொழுது, நாளைக்கு சர்ச்சுக்கு போறோம், இந்த ஒரு அவங்க ஒரு ஆளுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது ஈவில் ஸ்பிரிட். அப்ப நம்ம இல்லை நம்ம என்ன முடியாது, என்ன பயமா இருக்குது, இன்னும் சொல்ல வேண்டாம். பிகாஸ் நீங்க யாரோட ஒட்டிட்டு இருக்கீங்க, அந்த கிளையோட ஒட்டிட்டு இருக்கிறதுனால அந்த சாப் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. அது இப்ப இவங்க இடத்துல ஜீசஸ் எப்படி என்ன பண்ணுவாரு, அதுதான் நீங்களும் நானும் பண்ணுவோம். ஏன்னா நாம் அவருக்குள் இருக்கிறோம். தட்ஸ் வாட் தி கம்யூனியன். தி மெயின் பாயிண்ட் இஸ், என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறேன் நித்திய ஜீவன் உண்டு. அதே போல மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறேன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் நிலைத்திருக்கேன். அபைடு அதுல வந்து கிரீக்ல என்ன பண்ணுறா மெனோ அப்படின்னு போட்டு கான்ஸ்டன்டா, இட் கேனாட் பி செப்பரேட்டட், பிரிக்கவும் முடியாது, ஒட்டிக்கிட்டே இருக்கும் அப்படி. அதான் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு வந்து இந்த கம்யூனியன்ல வந்து ஒன் ஆஸ்பெக்ட், அவர் பாடி இஸ் ஃபார் அவர் ஹீலிங், broken because you took all our curses, sicknesses, pain, ailment எல்லாத்தையும் நம்ம Matthew 8:17 சொன்னவே புல்ட் அவுட் ஃப்ரம் பாடி, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அது அவர் தான் உடல வில்லிங்ல போட்டுட்டாரு. போட்டதுனால பிகாஸ் ஆஃப் தட் யுவர் சின், மை சின், யுவர் கர்ஸ், மை கர்ஸ், ஆல் unwanted things have been pulled out from us. நமக்கு clean ஆயிட்டோம். we become clean slate, but it has been transferred on him on the cross. அதனால தான் பாடி வாஸ் rendered into pieces. அதுல ஒரு பீஸ் எடுத்து தான் சொல்றாரு, இது உங்களுக்காக பிக்கப்பட்டு சரீரமா இருக்கு, நினைவுபடி செய்யுங்க சொல்றாரு. அப்ப இன்னைக்கு ராத்திரி வேளையில நம்ம அவரோட அபைட் பண்ணி இருக்கணும்னா, அவரோட ஒட்டிட்டு இருக்கணும்னா, we have to take communion regular basis. okay, not once a while, once in a month அப்படி இல்லை. அப்படின்னா நீங்களும் அசியூம் பண்ணி பாருங்க, ஒரு செடியில ஒரு கிளை இருக்கு, ஒரு மாசத்துக்கு ஒரு தினம் மட்டும் கிளை வந்து அந்த செடியில ஒட்டிக்கிட்டு சாப்பிடுறது மற்ற நாள் ஃபுல்லா மேனேஜ் பண்ண முடியுமா? முடியாது. அந்த கிளை பூத்து காய்த்து கனி கொடுக்கணும்னா அது செடியில எப்பவும் ஒட்டிட்டு இருக்கணும். That's what communion about that. அந்த கம்யூனியன் எடுக்கும் பொழுது அடுத்தது அது அந்த வருஷம் நீ கரஸ்பாண்டியா ஜான் 15:4 படிச்சு பார்க்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இதே தான் ரீட்ரேட் பண்றாரு. என்னில் நிலைத்திருங்க சொல்றாரு. இட்ஸ் a command. abide in me. நானும் உங்களை நீ அப்படி பண்ண நானும் அபைட் பண்ணுவேன் உங்களோடன்றார் அவர். அப்படி அபைட் பண்ணும் பொழுது என்னது மிகுந்த கனி கொடுப்பீங்க. அந்த கனி எப்படி டிரைவ் அவுட் டீமன்ஸ். அப்போ அந்த கனி வந்து அதாவது அந்த எல்லா கனிகளை கூட நம்ம செய்யற ஒரு நல்ல காரியம் தான். ஒருத்தன் வந்து பிசாசை ஓட்டுறது நல்ல காரியம் தான், அது கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க வந்து லேட்டஸ்ட் ரெவல்யூஷன் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஈட் மை ஃபிளஷ் அண்ட் ட்ரிங்க் மை பிளட், என்ன யூ அபைட் இன் மீ, ஐ அபைட் இன் யூ. அவர் நம்மளோட அபைட் பண்ண முடியுதுன்னா his strength is infused in every cell of my body. Look at this way. நம்ம அவரோட வசனத்தின்படி ஜான் சாப்டர் 6 நீங்க 56 படிக்கும் பொழுது, என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணி என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனை நிலைத்திருக்கிறேன். That means you abide பண்ணும் பொழுது I abide in you, you abide in me சொல்லும் பொழுது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, his strength is infused in
me. That is, our strength வந்து என்னது, என்னுடைய எவ்ரி செல், என்னுடைய பாடியில ஒவ்வொரு செல்லையும் அவருடைய ஸ்ட்ரென்த் இன்ஃபியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹேவ் சம் சிக்னஸஸ், maybe some viral infection, or diabetes or sugar or whatever it may, name it, everything at the sky. அவர் ஸ்ட்ரென்த் இன்ஃபியூஸ் ஆச்சுன்னா எவ்ரி செல் அந்த ஸ்ட்ரென்த் இன்ஃபியூஸ் ஆகுது. என்னன்னா அந்த பேட் செல், சிக் செல் will be cleared off போயிட்டே இருக்கும். அந்த ரெவலேஷன்ல நீங்க இன்னைக்கு ராத்திரி வேலை கம்யூனியன் எடுங்க. ஆண்டவரே, இந்த கம்யூனியன் மூலமாக நான் உங்களை நினைத்திருக்கிறேன். நீர் என்னை நிலைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் என்னை நிலைத்திருக்கும் பொழுது என் உடலில் எந்த ஒரு சிக்னஸ் இருக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, அடுத்த வருஷம் ஜான் 15:4 சொன்னதுபடி நான் மிகுந்த கனி கொடுப்பேன். என்ன கனி கொடுப்பேன்? நான் நற்கிரியைகள் மூலமாக, அந்த நற்கிரியைகள் கேன் பி ஒன் ஆஃப் த நற்கிரியை கேன் பி டிரைவ் அவுட் டீமன்ஸ். அது மட்டும் அப்படி அதெல்லாம் ஒன்னாவது நற்கிரியை, அதே நான் காமிப்பாண்டவே சொல்லி விசுவாசத்துல உங்க கையில் உள்ள பிஸ்கட்டை பிச்சுங்க, அல்லது அப்பத்தை பிச்சுங்க, ரொட்டி சப்பாத்தி எதுனாலும் பிச்சுட்டு சாப்பிடுங்க. Father, I thank you for agape love demonstrated by sending your son Jesus Christ as atoning sacrifice on the Calvary cross. Lord Jesus, I thank you and praise you for the sacrifice on the cross, remembering me on the cross. You've given us the healing. Thank you for enabling me to abiding in you. Thank you. Let us eat the bread. Thank you, Lord. This body of Christ broken for you. Body of Christ broken for you. அந்தபடி பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்கு சிந்தப்படி ரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, என்னை நினைக்கும்படி செய்யுங்கள் என்றார். ஆண்டவரே, உங்களுடைய ரத்தம் ஒரு விலைக்கிரயமாக செலுத்தப்பட்டது. Our price tag is the blood of Jesus. Your blood speaks better things about us in Zion. உங்களுடைய ரத்தத்துல உங்களுடைய ஜீவன் இருப்பதால், உண்மையிலே நாங்கள் நினைத்திருக்கும் பொழுது உங்களுடைய ஜீவன் எங்களுக்குள் வருகிறது. இந்த ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது உங்களுடைய ஜீவன் எங்களுக்குள் வந்து எங்களுடைய ரத்தம் உங்களுடைய ரத்தத்தை போல மாறிவிடுகிறது. ஆகவே எங்கள் அந்த ரத்தம் செல்லும் எல்லா நரம்பு நாளங்களிலும் arteries can be cleared, no blocks will be there. You can freely go to every organs and rejuvenate them, because your strength is infused in us, because we are abiding in you. Thank you and praise you, Father. Thank you, Lord Jesus, for the precious blood. அன்று இந்த மாலை வேலை குறித்த நல்ல வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து திருவிழா பங்கெடுத்துக்குள்ள சிறப்பு கிருபை பண்ண அதற்காக நன்றி. இந்த ஸ்தோத்திரம். உலகத்தில் பல பேருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனாலும் தேவனை எங்களுமே இறக்க வைத்து கிருபை இந்த நேரத்தை குறித்து வசனத்தை கேட்டு விசுவாசத்தை பலப்படவும் திருவந்த பங்கெடுத்துக் கொண்டு ஒரு நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு உலகத்தாருக்கு இயேசுவே வழியும் சத்தியும் ஜீவனுமான தேவன், அவரே சுகத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லவும் எங்கள் கிருபை பாராட்டி வருகிறேன். அதற்காக நமக்கு அனைத்து ஸ்தோத்திரம். எல்லாம் நாமும் ஒன்றே மகிமைப்பட்டும் இயேசு நாமத்திலே நல்ல பிதாவே, ஆமென். ஓடி பிரதர். Thank you, Pastor. Thank you, Lord. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். Hallelujah. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. ரீபா ஹாலா நாமா ஷரஹதியா. எல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ராபா ஹாலா நாமோ ஷோரஹோலதியா. ரேகே பேலேதேர நாமா ஷரஹலதரபா. Thank you, Lord. Thank you, Lord. நீங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது தேவனோட ரகசியங்களை பேசுறீங்க. எஸ், ஹalleluya, ஹalleluya. 1 கொரிந்தியர் 14:2 போட்டிருக்கு, when he who speaks in an unknown tongue speaks mysteries to God and not to men but to God. Hallelujah, hallelujah. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க தேவனோட ரகசியங்களை பேசுறீங்க. Hallelujah, talking to God. Hallelujah, மனிதர்களோட இல்ல. Hallelujah, எல்லா வாய்களை தருது. ரீபா ஹனாமா ரேஹேலேதே ரேபேஹதரபா ரபஹலத. அந்நிய பாஷையில பேசும் பொழுது நீங்க உங்களையே பலப்படுத்திக் கொள்றீங்க. He who speaks in a tongue edifies himself. Riho balo diha rama ரஹலதரபா ஷொரஹுலதி ரிகபா ரகடரமா லஹதியாரா ரபஹலதியா. அநேகமாக ஹalleluya, அநேக அந்நிய பாஷைகள் ஆண்டவர் ஊற்றட்டும். ஹalleluya, ஹalleluya. Let God fill you with new tongues. ரீபோ ஹோலோதிய புதிய பாஷைகள் ஆண்டவர் உங்க மேல ஊற்றட்டும். ரீபோ ஹோலனமா ஷரஹலதியா ரேகேபே லேதேரேனேமே ஷிரேஹிலதோ ரொகடோரபோ லோதிஹனமா ரகதரபா. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே, இயேசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாகவே, as Jesus is so we are in this world. ஹalleluya. ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா.
நாங்க நன்றி சொல்கிறோம் அப்பா. நாங்க அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாகவே நாங்க இருக்கிறோம். ஹalleluya. இயேசு எப்படி இன்றைக்கு உன்னதத்தில் ஆண்டவரே சகல அதிகாரத்தோடும், சகல மகிமையோடும், கனத்தோடும் ஹalleluya, ஹalleluya உன்னதத்தில் இருக்கிறார். அதே போல நாங்கள் இந்த பூலோகத்தில் ஆண்டவரே சகல அதிகாரத்தோடும், வல்லமையோடும், கனத்தோடும், மகிமையோடும் இருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ரீஹோ லோ நோ மோ ஷோ ரோஹோ தீஹா ராஹா தீஹாமோ லோ ரோஹோ தியா. Thank you Lord ஆண்டவரே. உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் எங்களுக்கு இருக்குப்பா. Hallelujah. We have the power, we have the faith to overcome this world. Hallelujah. Rihoma shara haladia rigaba ragaba ladana ragadaraba. Hallelujah. Hallelujah. சாவுக்கு ஏதுவானதை நீங்க சாப்பிட்டாலும் அது உங்களை சேதப்படுத்தாதுன்னு வசனம் சொல்லுது. சாவுக்கு ஏதுவானதை சாப்பிட்டாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவர் சொல்றாரு, even if you drink poison, ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, நீங்க சாவுக்கு ஏதுவானதை சாப்பிட்டுறதாலும் ஹalleluya நீங்க பாய்சனே குடிச்சிருந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ஹalleluya. nothing by no means shall hurt you. எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஹalleluya. அதுதான் வசனத்துல போட்டிருக்கு. ஹalleluya. ரபஹலத. இங்க இருக்கிற ஒருத்தர் you have even taken poison. நீங்க பாய்சனை கூட எடுத்திருக்கீங்க. something was given to you. ஹalleluya. ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சாப்பிடுறதுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, that will not hurt you. நீங்க சாப்பிட்ட அந்த மோசமான நாசமான காரியம் hallelujah அந்த காரியம் hallelujah whatever was given to you hallelujah to destroy you உங்களை அழிக்கிறதுக்காக கொடுத்த காரியம் hallelujah அந்த நச்சு அந்த பாய்சன் அது உங்களை தொட முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். hallelujah ரீபோ ஹுன்னமா ரீஹேலிதே ரீபஹலமா ஷரஹலதியா ரகடரபோ ரீகமலதரபா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவர். இந்த நேரத்துல எல்லா வியாதியும் நீங்க சுகமாக்குறீங்க ஆண்டவரே. யூ ஆர் ஹீலிங் எவ்ரி டிசீஸ் ஃபாதர். எல்லா வியாதியும் சுகமாக்குறீங்க. எல்லா பிசாசையும் நீங்க துரத்துறீங்க ஆண்டவர். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. in the name of Jesus we stand against every works of the enemy. hallelujah. எல்லா பிசாசின் கிரியைகளையும் நாங்க எதிர்த்து நிக்கிறோம். hallelujah. ரஹோ லோதி ஹாமா ஷரஹலதியா ரீகேபோ லீபஹோதியா ரகபதா ரகவனோ ரோபஹோலதியா ரபஹலதியா ரகடரபா. தேங்க்யூ லார்ட். நோ witchcraft and sorcery can work against you. உங்களுக்கு எதிராக எந்த ஒரு மாந்திரிகமும் எந்த ஒரு பில்லி சூனியும் எதுவும் வேலை செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை பார்த்து பயப்படாதீங்க. உங்களை எதிர்த்து எதுவுமே வேலை செய்ய முடியாது. nothing can work. no witchcraft, no sorcery. hallelujah. nothing can work against you. உங்களுக்கு எதிர்த்து பண்ண எந்த மாந்திரிகமும் சரி எந்த பில்லி சூனியமும் இருக்கு சரி எதுவுமே வேலை செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ரீஹோபோ ரீகாபா லாதஹா ரபஹா தீகரா ரமஹா லீதிஹா ரிபஹோலோ ரோஹோதியா நம ரீகலமா ரகடரபா லபதரபா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் நீதியின் சால்வையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். he has given you the robe of righteousness. தன்னுடைய நீதியின் சால்வையினால உங்களை மூடி வைத்திருக்கிறார். hallelujah. ரோஹோலோதிஹா ரபஹலனா ரகடரபா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவின் நாமத்திலே. ஆமென். உங்க காணிக்கைகளை நீங்க கொடுக்க விரும்பினால் இந்த ஊழியத்தினால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. if you are blessed by this ministry இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க காணிக்கை கொடுக்கலாம். என்னோட பேங்க் டீடைல் அண்ட் கூகுள் பே நம்பர் ரெண்டுமே இருக்கு. ஸோ இந்த ஊழியத்துல உங்களுடைய காணிக்கைகளை கொடுப்பதற்கு இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம்.